பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதிசீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு எமன் ஸ்தோத்திரம் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க ஆரம்பிப்போம். இந்த 2வது ஆராதனையிலும் கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம் நம்முடைய மத்தியில் இறங்கி வரும்படியாக, கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கி கிரியை செய்யும்படியாக, அல்லேலூயா, கர்த்தருடைய அசைவாடுதல், கர்த்தருடைய நிறைவு நம்மை நிறைக்கும்படியாக, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணுமா? முழங்கால் படியிட வேண்டியவர்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தியிருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உடைய நாமத்தினங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன், அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாக இருக்கிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிற எங்கள் தெய்வமாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உடைய நாமத்தினங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம், உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, நீர் எங்களை விடுதலையாக்கும்படியாக, நீர் எங்கள் மேலே உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் மகிமையின் வல்லமையோடு, ஹல்லேலூயா, ஆண்டவரே எங்கள் நடுவிலே நீர் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய ஆளுகை பகிரங்கமாக இயேசுவின் நாமத்தில் வெளிப்பட உம்மை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்றோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானுடைய மகிமையான பிரசன்னத்துக்கு எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, வெறுமையாக்குறோம். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டே இருப்போமா? நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த நாளை கர்த்தர் நமக்கு காண செய்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் வந்து தேவனை ஆராதிக்கும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய மகிமை, பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் நடுவிலே ஆமென் ஸ்தோத்திரம் மகிமையாய் இறங்கி வர நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. வல்லமையாய் இறங்கி வர நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். உம்முடைய அபிஷேகத்தின் நதிக்குள்ளால கடந்து போகத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே எங்கள் நடுவிலே நீர் எங்கள் மேலே தகப்பனே ஸ்தோத்திரம் உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தின் ஆளுகையை பூரணமாய் வெளிப்படுத்தத்தக்கதாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. சேர்ந்து சொல்லுவோமா? ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, சொல்லுவோம். ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தம் செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எங்கள் நடுவில் நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் நீர் ஆளுகை செய்யும் சொல்லுவீங்களா? சத்தத்தை உயர்த்தி எங்கள் ஆராதனைகள் முழுவதையும் நீர் ஆளுகை செய்யுங்க. துவக்கம் முதல் முடியும் மட்டும் உடைய ஆளுகையின் பிரசன்னம் அளவில்லாமல் எங்கள் மேல் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ற ஆண்டவரே. வர வேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வருவீராக. ஆராதனை நடத்துகிற பிள்ளைகள் மேலே, பாடல் பாடுகிற பிள்ளைகள் மேலே உம்முடைய அபிஷேகம் வெளிப்படுவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆராதனை நேரத்தில்
தேசத்தில் ஜனங்கள் மேலே விடுதலைகள் உண்டாகத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் வல்லமையான காரியத்தை இன்னைக்கு பகல் நேரத்தில் எங்கள் நடுவிலே நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தீவிரமாய் பலத்த காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி உம்முடைய அற்புதங்களை கண்டவர்களாய், உம்முடைய நன்மைகளை கண்டவர்களாய், விடுதலைகளை பெற்றவர்களாய், உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாய், உம்முடைய வார்த்தையின் நிறைவை பெற்றவர்களாய் கடந்து போக பரலோக தேவனீர் உதவி செய்யும்படி உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாடல்களை பாடி நம்ம தேவனை ஆராதிப்போம். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. எந்த நேரத்திலையும் நம்ம தேவனை துதிக்க வேண்டும். ஆமென். துதியின் சத்தத்தோடு தேவனை கரங்களையே தட்டி உற்சாகமாய் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எந்த காலத்திலும் இந்த நேரத்திலும். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே
பாடலை பாடுவோம். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒரு நாள் இதற்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்றைக்கு எக்கால சத்தம் ஊத போகுது, நம்ம இயேசு மேகங்கள் மேலே வரப்போகிறார், நாமும் கூட செல்ல போகிறோம் என்று. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேருக்கு இந்த ஆசை இருக்குது, நம் மணவாளனாகிய இயேசுவை காண போகிறோம் என்ற ஆசை? ஆமென். ஒவ்வொருவரும் அந்த ஆசையோடு தான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவ எக்காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவ எக்காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே.
ரிகரதலர ஷதரதிரதலர பரபரபரதிலரபலரபா ரிபாபர ஷபரபராதிரதலர பரபரபலரபா ரிபாபர ஷகரதி ஆந்தரதிலரதலரதிலரபரபா எங்கள் தெய்வமே எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா எங்கள் மகாராஜனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா எங்கள் மகாராஜனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ரிபார ஷபரபரதிரதலரலரபரபா ரிபாபர ஷகரதிரந்தராதிலரபரபரபலரபா ஓ திரிபிரதலர ஷபரபரபரபரதலரபரபலரபா ஆமென் மேகங்கள் மீதில அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோமே தேவ பிள்ளையே அவரை துதித்து பாடி அவரை நம்ம மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நமக்கு ஆமென் கொடுத்த நன்மைகளை எண்ணி எண்ணி எஸ் ஜீசஸ் ஷபரபோரதிரதலரபரபலரபாம் ரிபாபரதரக்யாந்தராதிலர ஷதரதலரபரபலரபா ரிபாபர ஷபரபோரதிரதலரபரபலரபாம் அவரை துதித்து பாடுவதே மகிமையானது அவரை துதித்து பாடுவதே மேன்மையானது அதுவே உன்னதமானது ரிபாபர ஷபரபோரதிரதலரபோலரபா ரிபரதலர ஷகரதிரந்தலராதிரதலரபரபலரபா ஆமென் 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 அவரை துதித்து மகிமைப்படுத்தி ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஆமென் ஆமென் ஒருவரை சும்மா இருக்க வேண்டாம் அவரை துதித்து கொண்டே இருங்க அவரை துதித்து கொண்டே இருங்க ஆமென் உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா ரிபர ஷபரபோரதிரதலரலரபா எங்களை விடுவிக்கும் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா எங்கள் மகாராஜனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் நல்ல தகப்பனே ரிபாபர ஷபரபோரதிரதலரலரபரபா ரிபாபரதர கரதியாந்தரலர ஷபரபோரதிரதலரலரபா ரிபாபர ஷபரபோரதிரதலரலரபரபரதலரி கரதலரபரபா ரிபாபர ஷபபபபபலரதிரதலரபரபா ஓ ரியாகரதியாந்தர ஷதரதிரதலரபரபா லிபிரிதரலர ஷபரபராதலரதிரதலரபரபரபா துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரர் அவர் ஒருவரே கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் அவர் ஒருவரே நம்ம ராஜாதி ராஜா சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறாரே அவர் எவ்வளவு பெரிய தெய்வமாய் இருக்கிறார் இந்த பெரிய தெய்வத்தை ஆராதிக்கும்படியான கிருபையையும் ஸ்லாக்கியத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரே ஆமென் ரிபாபர ஷபரபோரதிரதலரபரலரபரபா ரியாந்தரதிலர ஷகரதிரதலரபரபலரபா இந்த உலகத்தில் எத்தனையோ நபர்கள் இருந்த பொழுதும் தேவன் உன்னை விசேஷமாய் தெரிந்து கொண்டிருக்கிறாரே அவரை ஆராதிக்கும்படியாய் அவருடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துவாய் என்பதற்காகவே உன்னை அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார் அவர் எப்போதும் நீ துதித்து கொண்டிருப்பாய் என்பதற்காகவே அவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரே தேவ பிள்ளையே ஆமென் ஒருவரை சும்மா இல்லாம அவருடைய சமூகத்தில் நாம் அவரை துதித்து கொண்டே இருப்போமா ரிபாபர ஷபரபோரதிரதலரலரபா துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் தேவன் அவர் துயாதி துய நல்ல தெய்வன் அவர் ஆமென் ரிபாபர கராந்தியாந்தலர ஷதரதிரதலரபரபா ரிபாபலர ஷபரபோரதிரதலரலரபரபலரபா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய நாமத்தை துதித்து நம்ம மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம் அவர் உயர்ந்தவர் அவர் சிறந்தவர் ஆமென் செங்கடலை இரண்டாய் பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி கொடுத்த தேவன் அவர் ரிபார ஷபரபோரதிரதலரலரபரபலரபா ரிபாபர ஷபரபோரதிரதலரபலரபா ஆமென் 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 பாதை தெரியாத நேரங்களில் பாதையே இல்லையே நான் இன்னும் எப்படி போவேன் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று திகைத்து நிற்கிறாயா தேவ பிள்ளையே செங்கடலை இரண்டாய் பிளந்த தேவன் இன்றும் அவர் ஜீவிக்கிறார் இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையில கிரியைகளை செய்து கொண்டு இருக்கிறார் ரிபார ஷகரதியாந்தரதலரலரபரபலரபா ரிபர ஷபரபோரதிரதலரபலரபரபா துதிக்கிற தேவ பிள்ளைக்கு ஒரு நாள் வெட்கம் இல்லை துதிக்கிற தேவ பிள்ளைக்கு ஒரு நாள் தலைகுனிவு இல்லை ரிபாபர ஷகரதியாந்தரலரபரபலரபா ரிபாபர ஷபரபோரதிரதலரலரபரபா எஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா 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 நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற இந்த உலகம் ஒரு நாள் வெந்து உருகி சாம்பலாய் போய்விடும் எவ்வளவு அழகான காரியங்களை நம்ம இந்த உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் செழிப்பான மரங்கள் செடிகள் கொடிகள்
மிருகங்கள் என்று எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆனால் இது எல்லாம் ஒரு நாள் வெந்து உருகி அழிந்து போய்விடுமே, சுட்டெரிக்கப்பட்டு விடுமே. ஆமென். தேவ பிள்ளையே, நீ சேர்த்து வைத்த சொத்தோ, நீ சேர்த்து வைத்த பணமோ, நீ சேர்த்து வைத்திருக்கிற மேன்மையோ பொருளோ எதுவுமே உன் கூட இருப்பது இல்லை. இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது வெறும் கையோடு தான் நாம் போக போகிறோம். வெறும் கையோடு இந்த உலகத்தில் வந்த நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது எதையுமே கொண்டு போவதில்லை. அவரை மாத்திரம் நாம் இருதயத்தில் பற்றி கொள்வோமானால், அவரை மாத்திரம் நாம் பிடித்து கொள்வோமானால், தேவனோடு சஞ்சரிக்கும்படியாய் ஒரு நாள் நம்ம மேகங்கள் நடுவில் போவோமே. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. சொந்தங்கள், உற்றார் உறவினர், உன்னை கட்டின மனைவி புருஷன் ஒரு நாள் கைவிட்டு போகலாம். ஆனால் அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய அன்பு மாறாதது. எவ்வளவு வேதனைகள், பாடுகள் இந்த உலகத்தில், சரீரத்தில் எவ்வளவு பலவீனங்கள், இவையெல்லாம் ஒரு நாள் மறைந்து விடும். இவையெல்லாம் ஒரு நாள் காணாமல் போய்விடும். ஒன்னே ஒன்று நமக்கு தேவை, நம்ம ஏசப்பா மாத்திரம் நமக்கு போதும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என் ஆசை நீங்கள் தான்ப்பா, என்னுடைய தேவையெல்லாம் நீங்கள் தான்ப்பா, என் சொத்து நீங்கள் தான்ப்பா, என் சொந்தம் நீங்கள் தான்ப்பா. நம்ம ஆசையாய் வளர்க்கிறது ஒன்றொன்றும் நம்ம விட்டு போய்விடும். தேவை தேவைன்னு சேர்த்து வைக்கிறதெல்லாம் போய்விடும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நீ தேவனை மாத்திரம் பிடித்துக் கொள்வாயானால், அவரை மாத்திரம் உறுதியாய் பிடித்துக் கொள்வாயானால், அவரை மாத்திரம் நீ உண்மையோடு ஆராதிப்பாயானால் அதுவே போதுமானது. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா,
அனைத்து சொல்வோமா? என் ஆசை நீங்க மாத்திரம்தான்ப்பா. என் ஆசை நீங்க எல்லாரும் வாயில திறந்து சொல்லுவோம். என் ஆசை நீங்க மாத்திரம்தான்ப்பா. எனக்கு உம்மை விட்டா வேற யாரும் இல்லப்பா. உம்மை விட்டா இந்த உலகத்துல வேற யாரும் இல்ல ராஜா. உம்மை விட்டா இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லப்பா. நீங்க மாத்திரம் எனக்கு போதுமானவர். நீங்க மாத்திரம் எனக்கு போதுமானவர் ராஜா. ஆமென் 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 ஆமென். இயேசுவே என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ? அழியாத செல்வம் நீரே போதுமே இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ? அழியாத செல்வம் நீரே போதுமே இயேசுவே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா,
Yes, Jesus, hallelujah, hallelujah, hallelujah. தேவ பிள்ளையே முழு மனதாய் நீ சொல்லுவாயா, என் ஆசை நீங்க மட்டும்தான்ப்பா. இந்த உலகத்துல வேற ஒருவர் மேல நான் ஆசை வச்சாலும் நான் பின்வாங்கி போயிடுவேன், நான் தோல்வி அடைந்துருவேன்ப்பா. என் ஆசையெல்லாம் நீங்க தான், என் ஆசையெல்லாம் நீங்க தான், என் தேவையெல்லாம் நீங்க தான்ப்பா. உள்ளத்தின் ஆழத்துல சொல்லிக்கொண்டே இருங்க, அப்பா எனக்கு நீங்க மாத்திரம் போதும்பா, எனக்கு நீங்க மாத்திரம் போதும் ராஜா. என் வாழ்க்கையில வேற ஒன்றும் வேண்டாம்பா, வேற ஒன்றும் வேண்டாம் ராஜா. இந்த உலகத்தின் இச்சைகள், இந்த உலகத்தின் மேன்மைகள், அப்பா இந்த உலகத்தின் பாவங்கள் எனக்கு ஒன்றும் வேண்டாம்பா. எனக்கு நீங்க மாத்திரம் போதும், எனக்கு நீங்க மாத்திரம் போதும் ராஜா. மேட்டிமை பெருமை எனக்கு வேண்டாம் ராஜா. தேவ சமூகத்துல சொல்வீங்களா, எனக்கு நீங்க மாத்திரம் போதும்பா, நீங்க மாத்திரம் போதும் ராஜா. அழகும் புகழும் வீண், ஆமென். தேவ சமூகம் மாத்திரமே மேன்மையானது, தேவ சமூகம் மாத்திரமே மேன்மையானது. தேவ பிள்ளையே நீ சொல்லுவாயா, எனக்கு நீங்க மட்டும் போதும்பா, எனக்கு நீங்க மட்டும் போதும்பா. இத்தனை நாளா நாம உம்மை விட்டு எங்கெங்கயோ திரிந்து கொண்டிருந்தேன், எதையோ தேடிக் கொண்டிருந்தேன். ஆனா இந்த நேரத்துல நான் சரண்டர் ஆகிறேன்ப்பா, எனக்கு நீங்க மாத்திரம் போதும். தேவ பிள்ளையே, சபையே சபையே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவீங்களா, எனக்கு நீங்க மாத்திரம் போதும்பா, எனக்கு நீங்க மாத்திரம் போதும் ராஜா. நீங்க இருந்தா, நீங்க என் கூட இருந்தா, ஆமென், நான் செழிப்பா இருப்பேனே. நீங்க என் கூட இருந்தா நான் ஆசீர்வாதமா இருப்பேனே. நீங்க என் கூட இருந்தா நான் வெட்கப்பட்டு போக மாட்டேனே. நீங்க என் கூட இருந்தா என் தலையை உயர செய்வீரே அப்பா, என் தலையை நிமிர செய்வீரே ராஜா. நீங்க மாத்திரம் போதும்பா, என் வாழ்க்கையில நீங்க மாத்திரம் போதும் ராஜா. என்னுடைய எதிர்காலங்கள் எல்லாம் உங்க கரத்துல கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்க மாத்திரம் போதுமானவரப்பா. அவரை விட்டு விட்டா வேதனைகள் சோதனைகள் தான். அவரை விட்டு தூரம் போயிட்டா இருள் சூழ்ந்து கொள்ளும், இருள் சூழ்ந்து கொள்ளும். தேவ பிள்ளையே, அவரை விட்டு நான் ஒரு நாளும் தூரம் போக மாட்டேன்னு இருதயத்தில் நீ நிர்ணயம் பண்ணிக்கொள். என் தேவனை விட்டு நான் ஒரு நாளும் தூரம் போக மாட்டேன். இருளான வாழ்க்கை ஒருவேளை அது உனக்கு சந்தோஷமா இருக்கலாம், நீ பாவம் செய்வதற்கு அது சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றிலும் மேன்மையானது தேவனை பற்றி கொள்வதே, வெளிச்சமாகிய தேவனை பற்றி கொள்வதே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வியா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. ஏ ஆசை நீங்கப்பா, ஏ தேவை நீங்கப்பா, ஏ சொத்து நீங்கப்பா, ஏ சொந்தம் நீங்கப்பா, ஏ ஆசை நீங்கப்பா, ஏ தேவை நீங்கப்பா, சொத்து நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா. என் ஆசை, என் தேவை, என் சொத்து, என் சொந்தமே. என் ஆசை, என் தேவை, என் சொத்து, என் சொந்தமே. Jesus, hallelujah, amen. தேவன் ஒவ்வொருவரோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு அவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார்.
இந்த உலகத்தின் பொருள், இந்த உலகத்தின் இன்பங்கள், பெருமைகள் ஒன்றும் வேண்டான்னு நீ சொன்னியே, வாயை திறந்து சொன்னியே. அவர் உங்களோடு தான் ஆசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு விசை கரங்களை தட்டி அவருக்கு நம்ம ஆராதனை செலுத்துவோமா? உமக்கே ஆராதனை, ஒருவருக்கே ஆராதனைப்பா, ஒருவருக்கே ஆராதனை ரட்சா. இந்த உலகத்துல நீங்கப்பா, நீங்க மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும்பா, வேற ஒன்றும் வேண்டாம் ரட்சா, நீங்க மட்டும் போதும்பா, நீங்க மட்டும் போதும்பா, எனக்கு இந்த உலகத்துல வேற ஒன்றும் வேண்டாம் ரட்சா. Yes, Jesus, hallelujah, hallelujah, hallelujah. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ரட்சா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேலைக்காய் ஒரு விசை கூட உங்கள் சமூகத்தில் வருகிறோம் அப்பா. உம்மை பாடி துதித்து மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க நீங்கள் செய்த கிருபைகளுக்காய் நன்றி ராஜா. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட நீங்கள் பேசுனீங்க, நன்றி. ஒவ்வொருவருடைய இருதயத்தை நீங்கள் திருப்தியாய் நிரப்புனீங்க, நன்றி ராஜா. ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீங்கள் கிருபை செய்தீங்க, நன்றி ராஜா. இந்த உலகத்தில் எல்லாம் மாய, எனக்கு தேவன் மாத்திரமே என்று அவங்க இருதயத்தில் உணர செய்தீர், நன்றி ராஜா. தொடர்ந்து உங்கள் கிருபை ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். தொடர்ந்து ஒவ்வொருத்தரையும் நீங்கள் நடத்துங்க ராஜா. மீதியான பகுதியை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் பேசுங்க, நீங்கள் கிரியை செய்யுங்க ராஜா. பிசாசானவன் அப்பா ஆண்டவரே கிரியை செய்ய நீங்கள் அனுமதிக்காதீங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். செவிகளை செவிடாக்குகிற பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படட்டும் ராஜா. தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும். நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. உங்க மகனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. ஒவ்வொருத்தரும் அப்பா வந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடி ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு திரும்ப செல்ல என் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து அனுப்பும்படி அவங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அதிசீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். अति शीघ्र आने वाले प्रभु यीशु के नाम से आपको प्रेम से बधाई देके स्वागत करता हूं. பரிசுத்த நாளிலே தேவனை ஆராதிக்கும்படி கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். इस पवित्र दिन पे परमेश्वर की आराधना करने के लिए परमेश्वर में लेकर आज के लिए परमेश्वर की स्तुति हो. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். परमेश्वर की वचन की ओर हम जाएंगे. கடந்த சில நாட்களாகவே கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறதான காரியம், पिछले कुछ दिनों से परमेश्वर हमसे बातें करने वाला कार्य, ரூத்தின் புத்தகத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டு வருகிறார். रूत के पुस्तक से परमेश्वर हमसे बात करते आ रहे हैं. ஆமென். நகோமியுடைய வாழ்க்கை கசப்பாக மாறுவதற்கான காரணம் என்ன? नहोमी का जीवन कड़वाहट बनने का कारण क्या है? நகோமி என்கிற வார்த்தைக்கு சந்தோஷமானவள் என்று பெயர். नहोमी नाम का मतलब आनंदित कर, ஆனால் அவளுடைய பெயரை அவளே மாற்றிக் கொள்ளுகிறாள். लेकिन उसके नाम को वो खुद बदल देती है. காரணம் என்ன என்பதைத்தான் நாம் இந்த இடத்தில் தியானித்துக் கொண்டு வருகிறோம். उसका कारण क्या है, उसी को हम इस जगह पर ध्यान करते आ रहे हैं. அவள் பெயரை எப்படி மாற்றிக் கொள்ளுகிறாள்? उसके नाम को कैसे बदल देती है? என்னை இனிமேல் நகோமி என்று கூப்பிட வேண்டாம், மாறாள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறாள். अब से मुझे तुम नहोमी मत पुकारो, मुझे मारा करके पुकारो. மாறாள் என்று சொன்னால் கசப்பு என்கிறதான அர்த்தம். मारा का मतलब है कड़वाहट कर. அப்ப நகோமியுடைய வாழ்க்கை கசப்பாக மாறுவதற்கான காரணம் என்ன? तो नहोमी का जीवन कड़वाहट में बदलने का कारण क्या है? ஒன்றாவதாக एक, ஆமென் ஸ்தோத்திரம், அவள் பெத்லெஹேமை விட்டு மோவாபுக்கு போனாள். वो बेथलेहम को छोड़कर मोआब देश में गई. பெத்லெஹேம் என்று சொல்லக்கூடியது அப்பத்தின் வீடு. बेथलेहम करके जो है रोटी का घर. அப்ப ஜீவ அப்பமாகிய தேவனை விட்டு அவள் தூரம் போனாள். ஆகவே அவள் வாழ்க்கை கசப்பாக மாறிற்று. तो वो जीवन की रोटी यीशु को छोड़कर दूर गई, इस वजह से उसका जीवन कड़वाहट में बदल गया. இரண்டாவதாக அப்பத்தின் வீடாகிய பெத்லெஹேமை விட்டு மோவாப் என்கிறதான புறஜாதிகள் வாழக்கூடிய தேசத்துக்கு போனாள். दूसरा रोटी का घर बेथलेहम को छोड़कर अन्य जाति के देश मोआब देश में रहने के लिए गई. மூன்றாவதாக तीसरा, அவள் போன இடத்தில் தேவ ஆலயம் இல்லை, தேவ ஆலயம் இல்லாத இடத்துக்கு போனாள். वो जिस जगह पर गई थी वहां पे परमेश्वर का भवन नहीं, परमेश्वर का भवन जाने उस जगह पर गई थी. அவள் போன இடத்தில் தேவனை ஆராதிக்கும்
அவன் ஆராதனை இல்லாத இடத்திற்கு அவள் போனாள். वो जिस जगह पर गई थी वहां पे परमेश्वर की आराधना नहीं होती थी, ऐसे जगह पर गई. அவள் போன இடத்தில் தேவனை ஆராதிக்கும் ஜனங்கள் இல்லை. वो जिस जगह पर गई थी वहां पे परमेश्वर की आराधना करने वाले लोग नहीं. அங்கே அவள் பாவம் செய்யும் போது, தேவனை விட்டு தூரம் போகும்போது எச்சரிக்கிறதற்கோ அல்லது ஆலோசனை கொடுப்பதற்கோ ஆசாரியர்களோ தீர்க்கதரிசிகளோ அங்கே இல்லை. वहां पर वो पाप करने के बाद उसको चेतावनी देने के लिए या उसको सलाह देने के लिए याजक या भविष्यद्वक्ता नहीं. அப்ப அவன் தேவ பிரசன்னத்தை விட்டு தூரமாய் விலகி தேவ பிரசன்னம் இல்லாத இடத்தில் அவள் வாழ்வதற்கு தீர்மானம் பண்ணினபடியினாலே தான் அவள் வாழ்க்கையில் கசப்புகள் உண்டாயிற்று. तो वो परमेश्वर की उपस्थिति को छोड़ दूर जाकर उसकी उपस्थिति को छोड़ दूर जाने के लिए फैसला की रहने लगी. इस वजह से उसके जीवन में कड़वाहट आई. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? आज परमेश्वर से बात करने का विषय क्या है मालूम है क्या? அதே நகோமியுடைய வாழ்க்கை, उसी नहोमी के जीवन में கசந்து போன வாழ்க்கை, कड़वाहट से भरा जीवन திரும்ப எப்படி துளிர் விட ஆரம்பித்தது, फिर से कैसे खिलने लगा, மறுபடி எப்படி அவளுடைய வாழ்க்கை மதுரமாக மாறினது, फिर से उसका जीवन कैसे मधुर में बदला. அல்லேலூயா. हालेलुया. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. கசந்து போன வாழ்க்கை, कड़वाहट से भरा जीवन, தேவனை விட்டு தூரம் போன போது கசந்தது, परमेश्वर को छोड़ दूर जाते समय कड़वाहट, மறுபடியும் அவளுடைய வாழ்க்கை துளிர் விட ஆரம்பித்தது, फिर से उसका जीवन खिलने लगा, மறுபடியும் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியின் வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். फिर से उसके जीवन में परमेश्वर एक आनंद को दिए. எப்படி ஆண்டவர் கொடுத்தார் என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். कैसे परमेश्वर ने दिया, इसे ही हम देखने वाले हैं. ரூத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, रूत के पुस्तक का पहले अध्याय का 6वां वचन कहता है, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு. और वो मोआब देश में यह सुनकर कि यहोवा परमेश्वर ने अपनी प्रजा के लोगों की सुधि लेके उन्हें भोजन वस्तु दी कर ஆமென். தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து अपने देश अपने बहुओं के साथ मोआब देश से उठकर वापस लौटने के लिए. இந்த வார்த்தையை மறுபடி சொல்கிறேன். इस बात को फिर से कहता हूँ, தன் மருமக்களோடு கூட अपनी दोनों बहुओं के समेत மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து मोआब देश से वापस आने के लिए. 7வது வசனம் சொல்கிறது, 7वां वचन कहता है, தன் 2 மருமக்களோடு கூட अपने दोनों बहुओं समेत தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டார். वो जिस स्थान पे रहती थी उस स्थान से निकली. யூதா தேசத்துக்கு திரும்பி போக அவர்கள் வழிநடக்கையில் यहूदा के देश लौट जाने का मार्ग लिए. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். अच्छे से जान लीजिए. இவள் மோவாப் தேசத்தில் இருக்கும் வரைக்கும் அவள் வாழ்க்கையில இழப்புகள், நஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள். ये जब तक मोआब देश में उसके जीवन में खोना, रोना, कष्ट और आंसू. அவள் மோவாபுக்கு போறதுக்கு முன்னாக பெத்லகேம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இருந்தாள். वो मोआब देश में जाने से पहले यहूदिया के बेतलेहम में थी. ஏமன் பெத்லகேமில் இருக்கும்போது இழப்புகள் இல்லை, बेतलेहम में रहते समय उसने किसी को नहीं खोया, கண்ணீர் இல்லை, आंसू नहीं, வேதனைகள் இல்லை. वेदना नहीं. ஒருவேளை பக்கத்தில் உள்ளவர்களுக்கு பஞ்சம் வந்தது போல இவளுக்கும் பஞ்சம் வந்திருக்கலாம். हो सकता है उसके बगल में जिसको अकाल आया था वैसे इसको भी अकाल होया होगा. ஆனால் ஏமன் மரணங்கள் இல்லை, लेकिन मृत्यु नहीं, இழப்புகள் இல்லை, खोना नहीं, கண்ணீர் இல்லை, आंसू नहीं, பாடுகள் இல்லை, पीड़ा नहीं, வேதனைகள் இல்லை. वेदना नहीं. எப்பொழுது பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போனாளோ, लेकिन जब बेतलेहम को छोड़ के मोआब में गई. ஆமென். आमीन. மோவாப் என்பது சபிக்கப்பட்ட இடம். मोआब जो एक श्रापित जगह है. மோவாப் என்பது விக்கிரகங்கள் நிறைந்த இடம். मोआब जो मूर्तियों से भरा हुआ जगह है. மோவாப் என்பது பாவமும் அருவருப்பும் நிறைந்த இடம். मोआब जो पाप और अघिनौनापन भरा हुआ जगह है. எப்ப பெத்லகேமை விட்டு जब बेतलेहम को छोड़कर தேவ பிரசன்னத்தை விட்டு தூரம் போனாளோ, परमेश्वर की उपस्थिति को छोड़ के दूर गई. முதலாவது அவள் தன் புருஷனை இழந்தாள். पहला वो अपने पति को खोई. இரண்டாவதாக தன் 2
பிள்ளைகளையும் 2 மகன்களையும் இழந்தாள். दूसरा उसने अपने दोनों बेटे को खोया. பெரிய பரிவாரத்தோடு போனவள் बड़े परिवार के साथ गई थी. எல்லாவற்றையும் இழந்து தனித்தவளாய் நின்று கொண்டிருக்கிறாள். अभी सब कुछ खोकर अकेली खड़ी है. இப்போ ஒரு தீர்மானம் பண்ணினாள். अब उसने एक फैसला किया. இனியும் நான் மோவாபில் இருந்தால் आगे भी मैं मोआब में रहूंगी तो என் வாழ்க்கையும் இழக்க வேண்டியதிருக்கா. मेरे जीवन को भी खोना पड़ेगा. என் வாழ்க்கையில் மீதி இருக்கிறவைகளையும் இழக்க வேண்டியதிருக்கா. मेरे जीवन में जो भी बचा कुचा है वो भी खोना पड़ेगा. அதனால ஒரு தீர்மானம் பண்ணினா. इसीलिए उसने एक फैसला किया. இனி நான் அந்நிய தேசத்தில் இருப்பதில்லை. अभी मैं अन्य देश में नहीं रुकूंगी. இனி நான் சாபத்தின் தேசத்தில் இருப்பதில்லை. अब से मैं श्राप के देश में नहीं रहूंगी. இனி நான் பாவத்தின் தேசத்தில் இருப்பதில்லை. अभी मैं पाप के देश में नहीं रहूंगी. இனி ஆண்டவர் வெறுக்கிற தேசத்தில் நான் இருப்பதில்லை. अभी मैं परमेश्वर नफरत करने वाले देश में नहीं रहूंगी. இனி விக்கிரக ஆராதனைகள் உள்ள இடத்தில் நான் இருப்பதில்லை. अभी मैं मूर्तियों की आराधना से भरी हुई जगह पे नहीं रुकूंगी. அவள் பின்மாற்ற நிலைமையிலிருந்து எழுந்து புறப்பட ஆரம்பித்தாள். वो जो पीछे चली गई थी उस स्थिति से उठकर चलने लगी. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். अच्छे से समझ लीजिए. 10 வருஷத்தில் அவளுக்கு अनेक இழப்புகள். 10 साल में उसको बहुत खोना हुआ. 10 வருஷம் இழப்புகள் வந்த போதும் மனம் திரும்பும் எண்ணம் இல்லாதவளாய் இருந்தாள். 10 साल उसको खोना आया फिर भी मन नहीं फिराई. ஆனால் 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு நாள் சிந்தித்திருக்கிறாள். लेकिन 10 साल के बाद उसने एक बार सोचा இனியும் இந்த தேசத்தில் நான் இருந்தால் अभी भी मैं आगे इस देश में रहूंगी तो இன்னும் இழக்க வேண்டியதற்கு और भी खोना पड़ेगा. இன்னும் இழக்க வேண்டியதற்கு और भी खोना पड़ेगा. இனியும் நான் தேவனை விட்டு தூரமாக இருந்தால் अभी भी मैं परमेश्वर को छोड़ दूर रहूंगी तो இனியும் நான் தேவன் விரும்பாத காரியத்தை செய்து கொண்டிருந்தால் अभी भी आगे भी मैं परमेश्वर नहीं चाहते उस कार्य को करूंगी तो இன்னும் என் வாழ்க்கையில் இழப்புகள் சந்திக்க வேண்டியதற்கு और भी मेरे जीवन में खोना पड़ेगा. ஒரு தீர்மானம் பண்ணினா एक फैसला की இந்த இடத்தை விட்டு நான் எழும்புவேன். इस जगह से मैं उठूंगी. அல்லேலூயா. हालेलुया. பைபிள் சொல்லுது बाइबल कहता है தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து இவன் திரும்பி வரும்படி எழுந்து अपने बहुओं समेत मोआब देश को छोड़कर निकलने के लिए யூதேயாவுக்கு போகிறதுக்கு பெத்லகேமுக்கு போகிறதுக்கு புறப்பட்டார். यहूदिया में जाने के लिए बेतलेहम में जाने का रास्ता लिए. விக்கிரகங்கள் இருக்கும் இடத்தை விட்டு मूर्तियां जहां पर उस जगह को छोड़कर பாவத்தின் இடத்தை விட்டு पाप करने वाले जगह को छोड़कर தேவன் அருவருக்கிற இடத்தை விட்டு परमेश्वर नफरत करने वाले जगह को छोड़कर தேவன் வாசம் பண்ணக்கூடிய அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமுக்கு எழுந்து புறப்படும்படி தீர்மானம் பண்ணி அவள் புறப்பட ஆரம்பித்தாள். परमेश्वर वास करने वाला रोटी का कर बेतलेहम में जाने के लिए वो उठकर निकल कर आई. हालेलुया. 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 தேவனுடைய பிள்ளையே परमेश्वर के बच्चों பின்மாற்ற நிலைமையில் இருந்து जो पीछे चली गई स्थिति से ஆராதனையை விட்டு தூரமா இருந்தால आराधना को छोड़ के दूर थी ना. ஆராதிக்கும் ஜனங்களோடுள்ள ஃபெலோஷிப்பை விட்டு தூரமா இருந்தால आराधना करने वाले लोगों की संगति से दूर थी ना. பாவம் செய்கிற ஜனங்களோடு ஐக்கியமா வைத்திருந்தால पाप करने वाले लोगों के साथ ये संगति रखी थी ना. இந்த இடத்தை விடுவதற்கு அவள் தீர்மானம் பண்ணினாள். इस जगह को छोड़ने का उसने फैसला किया அவள் விட்டாள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. और उसने उसे छोड़ा करके पवित्र शास्त्र में लिखा है. ஹalleluya. हालेलुया. அவள் விட்ட பிறகுதான் அவளுடைய வாழ்க்கை துளிர்விட ஆரம்பித்தது. அதற்கு பிறகுதான் அவளுடைய வாழ்க்கையில சந்தோஷம் மறுபடியும் திரும்பி வர ஆரம்பித்தது. वो उसे छोड़ने के बाद ही उसका जीवन फिर से खिलने लगा और उसको वापस से आनंद मिला. ஹalleluya. हालेलुया. தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளை நீ யாராயிருந்தாலும் சரி परमेश्वर की आवाज को सुनने वाले परमेश्वर के बच्चे तू चाहे कोई भी क्यों ना हो நீ தேவனை விட்டு பின்மாற்ற நிலைமையில் தூரம் போனா तू परमेश्वर को छोड़ के पीछे चले जाएगा तो சபை ஆராதனையை விட்டு நீ தூரம் போனா कलीसिया की आराधना को छोड़ तू दूर जाएगा तो பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை விட்டு வேற பாவம் செய்கிற ஜனத்தோடு நீ ஐக்கியம் கொண்டா पवित्र लोगों की संगति को छोड़कर दूसरे जो पाप करते उनके साथ तू संगति करेगा तो நீ பின்மாற்ற நிலைமையில் இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். तू पीछे चले गया है वैसी स्थिति में करके जान ले. நீ தேவனை விட்டு தூரமா இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். तू परमेश्वर से दूर है करके जान ले. ஹalleluya.
हालेलुया ரட்சிப்பை இழந்து போய் விடுவாய் तू उद्धार को खो देगा எப்போது ஆண்டவரை விட்டு நாம் தூரம் போகிறோமோ जब हम परमेश्वर को छोड़ के दूर जाते हैं எப்போது ஆராதனை விட்டு தூரம் போகிறோமோ जब हम आराधना करना छोड़ के दूर जाते हैं எப்போது தேவ ஜனத்தை விட்டு தூரம் போகிறோமோ जब हम परमेश्वर के लोगों को छोड़ के दूर जाते हैं வேதனைகளும் பாடுகளும் நிச்சயம் நமக்கு உண்டாகும் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த நகோமியுடைய வாழ்க்கை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது वेदना और दुख और पीड़ा जरूर होगी उसी की निशानी में नहोमी का जो इतिहास है वो इस पवित्र शास्त्र में लिखा गया है हालेलुया हालेलुया ஒரு மனிதனுடைய பின்மாற்றத்தின் அடையாளம் என்ன தெரியுமா एक मनुष्य पीछे चले गया उसकी निशानी क्या है मालूम है क्या முதல் அடையாளமே தேவரை விட்டும் தேவ சபையை விட்டும் தேவ ஜனங்களின் ஐக்கியத்தை விட்டும் விலகுவார்கள் पहली निशानी परमेश्वर को छोड़ परमेश्वर की कलीसिया के लोगों को छोड़ उनकी संगति को छोड़ दूर जाएगा 2 நாளாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் दूसरे इतिहास का ஏமன் 20வது அதிகாரம் 20वां अध्याय ஏமன் 35 முதல் 37 வசனத்தில் யோசபாத் ராஜாவை குறித்து ஏமன் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை பார்க்க முடிகிறது 35 से लेके 37 वचन में யோசபாத் राजा के बारे में परमेश्वर कुछ कार्य बताए उसे देख सकते हैं அதற்கு பின்பு उसके बाद யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் यहूदा का राजा யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனாகிய அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடு தோழமை பண்ணினார் और उसके बाद यहूदा का राजा योशपात जो है इस्राएल के आगाज़ेस राजा से उसने संबंध रखा Praise the Lord. Praise the Lord. யோசபாத் ராஜா யார் தெரியுமா योशपात राजा कौन मालूम है क्या ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்தவன் बहुत ही परमेश्वर के प्रिय कार्य करने वाला அவர் ராஜாவான போது எருசலேம் தேவாலயத்தை புதுப்பித்து கட்ட ஆரம்பித்தார் वो जब राजा बना तो यरूशलेम के परमेश्वर के भवन को नया करके बांधा ஆசாரியர்கள் லேவியர்கள் எல்லாம் அமைச்சார் याजक लोग लेवी लोग को सबको उसने नियुक्त किया பெரிய மாற்றத்தை தேவாலயத்தில் கொண்டு வந்தவன் தான் இந்த யோசபாத் ராஜா एक बड़ा क्रांति लेकर आने वाला ही ये योशपात राजा ஆனா என்ன ஆயிட்டு இவனுக்கு लेकिन क्या हो गया इसको கடைசி நாள்ல அவன் என்ன செய்தான் அப்படினா 35வது வசனம் சொல்லுது 35 वचन कहता है अंतिम दिनों में उसने क्या किया அவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய அகசியாவோடு ஏமன் ஸ்தோத்திரம் தோழமை கொண்டான் वो इस्राएल के राजा अहज्या के साथ संबंध कर लिया मेल कर लिया அகசியா விக்கிரக ஆராதனை செய்கிறவன் अगेजिया जोगे मूर्ति आराधना करता அவன் தேவனை நேசிக்கிறவன் அல்ல தேவனை வெறுக்கிறவன் वो परमेश्वर से प्रेम करने वाला नहीं परमेश्वर से नफरत करने वाला Praise the Lord. Praise the Lord. இப்ப இந்த யோசபாத் என்ன செய்றான் ये योशपात क्या करता है இந்த அகசியாவோடு நல்ல ஐக்கியமாயிட்டான் ये अहज्या के साथ अच्छा संबंध रिश्ता रख लिया அடுத்த வசனம் சொல்லுகிறது अगला वचन कहता है தர்சீசுக்கு போகும்படி கப்பல்களை செய்ய அவனோடே கூடிக்கொண்டார் और तर्शीश जाने के लिए जहाज बनवाने के लिए उसके साथ ये भी एकजुट हो गया யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் यहूदा का राजा योशपात இஸ்ரவேலின் ராஜாவாகிய அகசியாவும் इस्राएल का राजा अहज्या ஆமா பிசினஸ்ல பார்ட்னர் ஆயிட்டான் व्यापार बिजनेस में पार्टनर बन गए Praise the Lord. प्रेज द लॉर्ड யோசபாத் योशपात தேவ மனுஷன் परमेश्वर का मनुष्य தேவனால் விரும்பப்படக்கூடியவன் परमेश्वर के द्वारा चाहने वाला தேவனை ஆராதிக்கிறவன் परमेश्वर की आराधना करने वाला ஆண்டவருக்கு பிரியமான நிறைய காரியங்களை செய்தவன் परमेश्वर के प्रिय बहुत कार्य किए அகசியா अहज्या விக்கிரக ஆராதனை செய்கிறவன் मूर्ति पूजा करने वाला தேவனை நேசிக்கிறவன் அல்ல தேவனை வெறுக்கிறவன் वो परमेश्वर से प्यार नहीं करता परमेश्वर से नफरत करता ரெண்டு है பேரும் கூடி ஒரு பிளான் பண்ணாங்க दोनों आपस में मिलकर एक योजना किए நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கப்பல் பண்ணுவோம் हम दोनों मिलकर एक जहाज को बनाएंगे கப்பல் பண்ணி பெரிய பிசினஸ் பண்ணுவோம் जहाज बनाकर बड़ा काम धंधा व्यापार करेंगे ரெண்டு பேரும் பார்ட்னர் ஆயிட்டாங்க दोनों जो पार्टनर बन गए பைபிள் சொல்லுது அப்படியே எசியோன் கே பேரிலே கப்பல்களை செய்தார்கள் बाइबल कहते हैं वैसे एशियोन के नाम से एक जहाज को बनाए ஆமென் ஆமென் அடுத்த வசனம் சொல்லுது अगला वचन कहता है மரேசா ஊரானாகிய தெதாவாவின் குமாரனாகிய எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லி और वहां पर कहा गया अगले वचन में जो है दोदावाक का पुत्र मरेसवासी एलिएजर ने योशपात के विरुद्ध एक नबूवत भविष्यवाणी की என்ன சொன்னாரு वो क्या कहे அகசியாவோட கூடிக்கொண்டபடியினால் तुम जो अहेजिया के साथ मेल कर लिए துன்மார்க்கனோடு நீர் கூடிக்கொண்டபடியினால் दुष्ट व्यक्ति के साथ तुमने संबंध रख लिया உம்முடைய கிரியைகளை கர்த்தர் முறித்து போட்டார் तुम्हारे कार्यों को परमेश्वर तोड़ दिए அந்த கப்பல்
உடைந்து போயிற்று. वो जहाज टूट गया. அவர்கள் தர்சீசுக்கு போக கூடாமற் போயிற்று. वो तरशीश जा नहीं सके. அல்லேலூயா. हालेलुया. இதுல என்ன உங்களுக்கு விளங்குச்சு? इसमें आपको क्या समझा? ஆமா, ஆண்டவருடைய மனுஷனும் परमेश्वर का मनुष्य, ஆமா அவன் ராஜா தாவே, वो राजा ही, இன்னொரு துன்மார்க்கமான ராஜாவும் और एक दुष्ट बुरा राजा, ஆமா ஒண்ணா இணைஞ்சிட்டு ஸ்தோத்திரம் இது பிசினஸ் பார்ட்னர் ஆகனாங்க. दोनों आपस में एक होकर बिजनेस पार्टनर बन के शुरू किए. ஆண்டவர் யோசபாத்து கிட்ட ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். परमेश्वर योसापात के पास एक भविष्यद्वक्ता को भेजे. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அந்த வசனம் 37வது வசனம் சொல்லுது, वो 37 वचन कहता है, நீர் அகசியாவோடே கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியை முறித்து போட்டார். तुम जो अहज्या के साथ मेल कर ली, इस वजह से परमेश्वर तुम्हारे कार्य को तोड़ दिए. நீர் யாரோட ஐக்கியம் வச்சிட்டு ஸ்தோத்திரம் பிசினஸ் பண்ண போறீர்? तुम किसके साथ मेल कर कर बिजनेस करने जा रहे हो? துன்மார்க்கனோட, दुष्ट व्यक्ति के साथ. அதனால கர்த்தர் உடைச்சிருவார். इसलिए परमेश्वर से तोड़ देंगे. கர்த்தர் சொன்னபடியே கப்பலை உடைச்சு விட்டார். परमेश्वर ने जैसे का वैसे जहाज को तोड़ दिए. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़ कर बोलिए, காலத்துல துன்மார்க்கனோட பிசினஸ் பார்ட்னரா போயிடக்கூடாது. किसी भी काल में दुष्ट व्यक्ति के साथ बिजनेस पार्टनर बनकर मत जाइए. என்ன செய்வார் ஆண்டவர்? क्या करेंगे परमेश्वर? फिर உடைச்சிருவார். तोड़ देंगे. உடைச்சிருவார். तोड़ देंगे. அல்லேலூயா. हालेलुया. ஏன் உடைக்கிறார் தெரியுமா? क्यों तोड़ते हैं मालूम है क्या? உன் ஆசீர்வாதத்தை துன்மார்க்கன் சாப்பிடுவதை கர்த்தர் விரும்ப மாட்டார். तेरा आशीर्वाद दुष्ट व्यक्ति खाए, उसे परमेश्वर नहीं चाहेंगे. Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. हालेलुया. யாருக்காவது அப்படி யோசனை இருந்திருக்கும்னா இன்னைக்கு அதை விட்டுருங்க. किसी के अंदर ऐसा विचार है तो आज उसे छोड़ दीजिए. Praise the Lord. Praise the Lord. பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை அப்படியே என்கிட்ட விளக்குனார். पवित्र आत्मा ऐसे इस वचन को मुझे समझाए. அல்லேலூயா. हालेलुया. நல்லா கவனிச்சிடுங்க. अच्छे से ध्यान அப்ப दीजिए. துன்மார்க்கரின் ஐக்கியம் அழிவுகளையும் நாசங்களையும் உண்டாக்குகிறது. तो दुष्ट लोगों के साथ की संगति मेल करना नुकसान और बर्बादी को लेकर आता है. நகோமியுடைய வாழ்க்கையில் அழிவுகளும் நாசங்களும் உண்டாவதற்கு காரணம் துன்மார்க்கரோடு உள்ள ஐக்கியம்தான். नगोमी के जीवन में नुकसान और बर्बादी का कारण दुष्ट लोग की संगति थी. அதே 2 நாளாகமம் 19வது அதிகாரத்தில் அதே யோசபாத்தை குறித்து இன்னொரு வசனம் சொல்லுகிறது. उसी अध्याय के 19वें अध्याय में आप देखोगे तो योसापात के बारे में और एक कार्य बताया गया है. இரண்டாவது வசனம் சொல்லுகிறது. दूसरा वचन कहता है, இரண்டாவது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, दूसरे वचन का अंतिम हिस्सा कहता है, யோசபாத்தை நோக்கி योसापात को देखकर துன்மார்க்கனுக்கு துணை நின்று दुष्टता की सहायता करनी கர்த்தரை ஸ்தோத்திரம் பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? और परमेश्वर के बैरियों से आप प्रेम रखोगे क्या? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உம்மேல் வர இருந்தது. इस काम के कारण परमेश्वर का बड़ा कोप आपके ऊपर भड़का था. அப்படினா என்ன அர்த்தம்? उसका क्या मतलब? அவன் ஸ்தோத்திரம் யோசபாத் என்ன பண்றான்? योसापात क्या करता है? அகசியா ராஜாவுடைய அப்பா காலத்துல, ये अहज्या राजा के पिता के दिनों में. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए. அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், वो क्या करते हैं? அவனோடு சேர்ந்து ஆகாப் ராஜாவோடு சேர்ந்து आहाब राजा के साथ मिलकर ஒரு யுத்தத்துக்கு போகிறான். एक युद्ध में जाते हैं. கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க, परमेश्वर क्या कहते हैं? துன்மார்க்கனுக்கு துணை நின்று दुष्ट व्यक्ति की सहायता करनी கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? और परमेश्वर जिससे बैर करते तो उनसे प्रेम करेगा இதன் क्या? நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் इस वजह से परमेश्वर का क्रोध, बड़ा बड़का क्रोध வர இருந்துச்சு. आने वाला था. ஆனா लेकिन நீர் விக்கிரகங்களை எல்லாம் அழிச்சு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினதால கர்த்தர் வச்சிருக்கார். लेकिन आप मूर्तियों को नाश करके परमेश्वर का भवन सब बांधे, इस वजह से परमेश्वर आपको रखे. இல்லனா இதுக்கு முன்னால உம்மை அழிச்சிருப்பார். नहीं तो इससे पहले परमेश्वर तुम्हें नाश कर दिए होते. துன்மார்க்கனோடு உள்ள ஐக்கியம் தேவனுடைய கோபத்தை கொண்டு வர ஆரம்பிக்கும். तो दुष्ट लोग के साथ का हमारा संगति मेल परमेश्वर का क्रोध हमारे ऊपर लाएगा. 2 நாளாகமத்தின் புத்தகம் दूसरे इतिहास का पुस्तक 11வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கும்போது 11वें अध्याय के 4थे वचन को पढ़ते समय அங்க வாசிக்கிறோம், யெரொபெயாம் என்ன செய்கிறான்? वहां पर देखते हैं यरोबियम क्या करता है. யெரொபெயாம் என்கிற ராஜா, यरोबियम नाम का राजा, அவன் தேசத்திலே ஸ்தோத்திரம், அதாவது அவன் தேசத்திலே என்ன செய்கிறான் என்று சொன்னால், देखिए वो उसके देश में क्या करता है. அவன் ஸ்தோத்திரம் விக்கிரகங்களை வைக்க ஆரம்பித்தான். वो अपने
अपने देश में मूर्तियों को बनाकर खड़ा किया। தானிலும் பெத்தேலிலும் விக்கிரகத்தை வைக்க ஆரம்பித்தார். दान और बेतेल में मूर्तियों को बनाकर खड़ा किया। அங்க விக்கிரகத்தை வச்ச உடனே वहां पर मूर्तियों को रखते ही அங்க இருந்ததான லேவியர்கள் ஆசாரியர்கள் என்ன செய்தாங்க? वहां के लेवी और याजक क्या किए? அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. उस वचन में कहा गया, देखिए அவர்களை அவன் தள்ளி போட்டார். उसने उनको हटा दिया। அவங்க உடனே என்ன செய்தாங்க? तुरंत उन्होंने क्या किया? அவன் விக்கிரக ஆராதனை உள்ள இடத்தில் லேவியர்களும் ஆசாரியர்களும் தங்குவதற்கு விருப்பம் இல்லாமல், मूर्ति की आराधना जहां होती है वहां पर लेवी और याजक का रहने का मन नहीं किया। அவர்கள் காணி ஆட்சிகளை எல்லாம் விட்டுவிட்டு वे उनके सारे जो भी चीजें छोड़कर யூதா தேசத்துக்கும் எருசலேமுக்கும் வந்தார்கள். यहूदा और यरूशलेम में आ गए। இப்ப கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். अभी ध्यान दीजिए, आपसे एक बात कहता हूं। இஸ்ரவேல் தேசத்தை எவன் யோசுவா பங்கிட்டு கொடுக்கிறான், கானான் தேசத்தை. इस्राएल को जो है यहोशू कानान देश को बांट कर देता है। 11 கோத்திரத்துக்கு அங்கங்கே இடம் கொடுக்கிறான். 11 गोत्रों को यहाँ वहां जगह देता है। ஆனா லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கு என்ன செய்தான்னா, लेकिन लेवी और याजक के साथ क्या करता है? தனியா இடம் கொடுக்காம अलग सा जगह नहीं दिया। ஒவ்வொரு கோத்திரத்துக்கு இடையில் இடம் கொடுக்கிறான். हर एक गोत्र के बीच में वो जगह देता है। ஏன்னா இவங்க ஆசாரியர்கள் லேவியர்கள், क्योंकि ये याजक है और लेवी है। ஒவ்வொரு கோத்திரம் தங்கும் இடத்திலும் அங்கே ஆசாரியர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, கொஞ்சம் லேவியர் இருப்பாங்க. हर एक गोत्र रहने वाले जगह में वहां पे थोड़ा याजक रहते हैं, थोड़ा लेवी रहते हैं। இப்ப சாலோமனுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு अब सुलेमान के राज के बाद ராஜ்யம் ரெண்டாக பிரிகிறது. ये राज जो है 2 हिस्से में बंटता है। 10 கோத்திரத்தார் யெரொபெயாமை சார்ந்து போனார்கள். 10 गोत्र यरोबोम के पीछे गए। 2 கோத்திரத்தார் 2 गोत्र அவங்க என்ன செய்தாங்கன்னா, वे क्या किए? ஏமன் ஸ்தோத்திரம், இந்த ரெகோபெயாம் சாலோமின் மகனை பின்பற்றி வந்தார்கள். ये सुलेमान का पुत्र रहोबियाम के पीछे आए। இந்த 2 கோத்திரம் தான் யூதா என்றும் எருசலேம் என்றும் அழைக்கப்பட்டது. इसी 2 गोत्र को यहूदा और यरूशलेम करके बुलाया गया। மற்றவர்கள் சமாரியர்கள் என்று இஸ்ரவேல் என்றும் அழைக்கப்பட்டார்கள். और बाकी के लोग समारिया इस्राएली करके बुलाए गए। அந்த 10 கோத்திரத்தில் ஏமன் ஸ்தோத்திரம் இருந்த லேவியர்களும் ஆசாரியர்களும் தான். तो वो 10 गोत्र में जो लेवी और याजक थे, அங்க யெரொபெயாம் ராஜா கன்று குட்டிகளை வைத்து விக்கிரக ஆராதனை ஆரம்பிச்ச உடனே वहां पर एरोबोम राजा बछड़ा रखकर जब मूर्ति पूजा शुरू किया, இனி விக்கிரக ஆராதனை செய்யும் இடத்தில் இருக்க கூடாது என்று अभी आगे से मूर्ति पूजा की जगह पे नहीं रहना है कर தீர்மானம் பண்ணி फैसला कर அவங்களுக்கு கொடுத்த நிலத்தை எல்லாம் அங்கே விட்டுக்கிட்டு வந்துட்டாங்க. उनको जो भी जमीन चीजें दी गई थी उसे वहीं पर छोड़ के आ गए। விளங்குதா? समझ में आया? விளங்குதா உங்களுக்கு? समझ में आया आप लोग? அவங்களுக்கு கொடுத்த நிலத்தை எல்லாம் அங்கே விட்டுக்கிட்டு வந்துட்டாங்க. उनको जो भी जमीन दिया गया था वो सब छोड़ के आ गए। அவங்களுடைய தீர்மானம் என்ன? उनका फैसला क्या? துன்மார்க்கன் இருக்கிற இடத்துல இருக்க கூடாது, दुष्ट लोग जिधर रहते वहां पर नहीं रहना है। விக்கிரக ஆராதனை செய்கிற இடத்துல இருக்க கூடாது, मूर्ति पूजा जहां होती है वहां पर नहीं रहना है। தேவனும் தேவ ஜனங்களோடு கூட இருக்கிற இடத்துல தான் அங்க தான் இருப்போம். परमेश्वर की प्रजा जहां पर है वहीं पर हम रहेंगे। ஆமென். லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தெரியும் लेवी और याजक को मालूम है எங்க விக்கிரக ஆராதனை வந்துச்சோ जहां पर मूर्ति आराधना आई அங்க वहां पर நிச்சயமாய் தேவனின் சாபம் உண்டாகும், निश्चय परमेश्वर का श्राप आएगा, நிச்சயம் அழிவு உண்டாகும், निश्चय नाश आएगा, நிச்சயம் வேதனை உண்டாகும். निश्चय वेदना आएगी। அதனால इसीलिए அந்த இடத்தை விட்டு வந்துட்டாங்க. उस जगह को छोड़ के आ गए। அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை எல்லாத்தையும் அங்கே விட்டுட்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு வேண்டாம். उनको जो भी जमीन वहां पर दिया गया था वो सबको छोड़ के आ गया, हमें नहीं चाहिए। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। நம்ம சொல்லுவோமா அப்படி? हम ऐसा बोलेंगे क्या? நம்ம ஒருபடி மண்ணு கூட விட்டு கொடுக்கிறதுக்கு தயார் கிடையாது. हम तो एक मुट्ठी जो है वो रेत भी नहीं छोड़कर आएंगे। அவ்வளவு நிலத்தையும் விட்டுக்கிட்டு கர்த்தருடைய ஜனத்தோட சேர்ந்து கொண்டார். उतने सारे जमीन को छोड़कर परमेश्वर के लोग के साथ में आके मिल गए। ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए। சத்தமா ஹalleluya சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। ஹalleluya. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். एक बात समझ लेना है, சொத்துக்களை விட जायदाद से भी தேவனும் தேவனுடைய ஆலயமும் இருக்கும் இடத்துக்கு நாங்கள் போகிறோம் என்று அவர்கள் ஓடினார்கள். परमेश्वर का भवन जिधर है वहां पर जाएंगे करके वे आए। சொத்துக்களை இழந்தாலும் பரவாயில்லை, अरे जायदाद संपत्ति को खोए तो भी कोई बात नहीं। தேவனையும் தேவ ஜனங்களின் ஐக்கியத்தையும் இழக்க கூடாது. परमेश्वर के लोगों की संगति को नहीं खोना है। Praise the Lord. Praise the Lord. அவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க, उनको अच्छे से मालूम, ஆண்டவர் இல்லாத இடத்தில் குடியிருக்கிறதை காட்டிலும் परमेश्वर जहाँ नहीं है वहां रहने से बढ़कर தேவன் இவன் இருக்கும் வாசம் என்னும் இடத்தில் குடியிருப்பதே நல்லது. परमेश्वर रहने वाले जगह पर वास करना रहना अच्छा है। ஹalleluya. हालेलुया। நகோமிக்கு எல்லாம் இழந்த பிறகுதான் புத்தி வந்துச்சு.
तो नहोमी के लिए सब कुछ खोने के बाद ही बुद्धि आई। எல்லாம் இழந்த பிறகுதான் புத்தி வந்துச்சு. सब कुछ खोने के बाद ही बुद्धि आई। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, எல்லாம் இழந்த பிறகு புத்தி வந்து பிரயோஜனம் இல்லை. இழக்கிறதுக்கு முன்னாலே புத்தியோட இருந்தா எதையும் இழக்க மாட்டான். सब कुछ खोने के बाद बुद्धि आकर कोई फायदा नहीं। खोने से पहले बुद्धि से रहोगे तो कुछ खोना नहीं पड़ेगा। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 புருஷனை இழந்தா पति को कोई, அப்பவாது யோசித்திருக்கணும் இல்ல, तभी तो उसको सोचना चाहिए था ना। நம்ம வந்திருக்க இடம் சரியில்லாத இடம், अरे हम जो जगह पे आए वो सही नहीं है, நம்ம ஐக்கியம் சரியில்லை, हमारी संगति सही नहीं है, அதனால தான் கர்த்தர் அடிச்சிட்டாரு. इसीलिए परमेश्वर मारे। புத்தி வந்திருக்கணுமா வந்திருக்க கூடாதா? बुद्धि आना चाहिए था कि नहीं आना चाहिए था? ஆமென். आमीन ஆமென். आमीन। ஆண்டவரை விட்டு தூரம் போறவனுக்கு परमेश्वर को छोड़ के दूर जाने वाले के लिए எவ்வளவு அடிபட்டாலும் புத்தி சீக்கிரம் வராது. कितना भी मार खाने के बाद भी बुद्धि जल्दी से नहीं आता, ஆனா ஆண்டவரோட கூட இருக்கும் வரைக்கும் தான் நமக்கு உணர்வுள்ள இருதயம் இருக்கும். क्योंकि जब तक हम परमेश्वर के साथ है तभी हमारे अंदर एहसास का दिल रहता है। இப்ப நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போறோமோ, जब हम परमेश्वर को छोड़ के दूर जाते हैं, நம்ம இருதயம் हमारा हृदय எரும மாட்டு இருதயம் மாதிரி மாறிடும். भैंस के हृदय के समान बदल जाता है। அதுக்கப்புறம் என்ன வசனம் கேட்டாலும் उसके बाद कितना भी वचन सुनो, அவர் என்ன பத்தி தான் பேசினார். वो तो मुझे देख के ही बोले, அல்லேலூயா. हालेलुया, அவர் எனக்காக தான் பேசினார். वो तो मेरे लिए इस बात को बोले। உணர்வே வராது. एहसास ही नहीं आता। இவோ எத்தனை அடிபட்டுட்டா பாருங்க. देखो ये कितना मार खाई, புருஷனை இழந்தா, पति को खोई, 2 பிள்ளைகளை இழந்தா, दोनों बेटों को खोई, கொண்டு போன எல்லா நன்மையும் இழந்தா. जो भी भलाइयां वो लेकर गई थी सब कुछ खो दी। ஆமென். आमीन। நிறைவோட போனா, पूरे भरकर भरपूरी सी गई थी। அவனே சொல்றான், நான் திரும்பி வரும்போது குறைவோடு வருகிறேன். वो खुद कहती है वापस आते समय मैं खाली हाथ आ रही हूँ। 10 வருஷத்துக்கு பிறகு அவளுக்கு உணர்வு வருது. 10 साल के बाद उसको एहसास आया। Praise the Lord. Praise the Lord। பைபிள் சொல்லுது, बाइबल कहता है, எபிரேயர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது, इब्रानियों के 10वें अध्याय के 38वें वचन में, பின்மாற்றத்தில் போகிற எந்த ஆத்மாவை மேலேயும் கர்த்தர் பிரியமாயிருப்பது இல்லை. जो भी आत्मा पीछे जाता है उससे आत्मा के ऊपर परमेश्वर प्रिय नहीं। எபிரேயர் 10:38. इब्रानियों का 10वें अध्याय का 38वां वचन, பின்மாறி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிருப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். यदि वो पीछे हट जाए तो मेरा आत्मा उससे प्रसन्न नहीं। நம்ம ஆண்டவரை விட்டு தூரமானா ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். तो हम परमेश्वर को छोड़ के दूर जाएंगे तो परमेश्वर हमारे पर प्रिय नहीं रहेंगे करके कहते हैं। ஆமென். தேவனை விட்டு நாம் தூரம் போகும்போது परमेश्वर को छोड़ के दूर जाते समय பைபிள் சொல்லுது, बाइबल कहता है கர்த்தருடைய கை நமக்கு விரோதமாய் இருக்கும். परमेश्वर का हाथ हमारे विरोध रहेगा। அல்லேலூயா. हालेलुया। ரூத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. रूत के पुस्तक के 2 अध्याय के 12वें वचन में पढ़ोगे तो वहां पर कहा गया है। ஆமென். आमीन। ரூத்தின் புத்தகத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்கள். रूत की पुस्तक की ओर घुमा लीजिए, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर कहा गया है, அவள் அங்கிருந்து எழும்பி वो वहां से उठकर இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழே அடைக்கலமாய் மறுபடியும் வந்தார். इस्राएल के परमेश्वर के पंखों के नीचे शरण लेने के लिए फिर से आई। அல்லேலூயா. हालेलुया। ஏமன் ஸ்தோத்திரம். மோவாப் தேசத்தை விட்டு எழும்பி मोआब देश को छोड़कर उठकर ஏமன் பெத்லெகேமுக்கு வந்து बेथलेहम में आकर கர்த்தருடைய சட்டை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் அவள் வந்தார். इस्राएल के परमेश्वर यहोवा जिसके पंखों के तले शरण लेने के लिए आई। Praise the Lord. Praise the Lord। ஆண்டவரை விடணும், परमेश्वर को छोड़ना है, ஆண்டவரை விட்டு தூரம் போணும் परमेश्वर को छोड़ के दूर जाना है, அப்படின்னு தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் சிந்தனையில கூட சிந்திக்க கூடாது. ऐसा परमेश्वर के बच्चों कभी भी सोच में भी मत सोचिए। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா அது நம்ம வாழ்க்கைக்கு நாமாகவே மண்ணை அள்ளி போடுறது மாதிரி இருக்கும். क्योंकि वो हमारे जीवन के लिए हम ही अपने हाथों से मट्टी ऊपर उठा के डाल रहे करके रहेगा। அவ மோவாபிலிருந்து திரும்பி பெத்லெகேமுக்கு வந்தா. अब ये मोआब से वापस बेथलेहम में आई। பெத்லெகேமில் வந்த உடனே அவளுக்கு வாழ்க்கை துளிர் விடவில்லை. बेथलेहम में आते ही तुरंत उसका जीवन खिलने नहीं लगा। Praise the Lord. Praise the Lord। சிலருக்கெல்லாம் என்னன்னா, कुछ लोगों के लिए क्या, சர்ச்சுக்கு வந்த உடனே எல்லாமே கிடைச்சிடணும். चर्च में आते ही सब कुछ मिल जाना चाहिए। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। ஆமென். आमीन। சர்ச்சுக்கு வந்து ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா? चर्च में आओगे तो परमेश्वर देंगे कि नहीं देंगे? தருவார். देंगे। தருவார். देंगे। எப்ப தருவார்? कब देंगे? நம்ம உண்மை தன்மையை ஆண்டவர் சோதிப்பார்.
हमारी सच्चाई विश्वास योग्यता को परमेश्वर परखेंगे। சர்ச்சுக்கு உண்மையா வரியா? चर्च में सच्चाई से आता है क्या? கர்த்தருடைய காரியத்துல உண்மையா இருக்கிறியா? परमेश्वर के कार्य में ईमानदार है क्या? அதை சோதிச்ச பிறகுதான் உனக்கு தருவார். उसे परखने के बाद ही परमेश्वर देंगे। உன் விசுவாசத்தை அவர் சோதிப்பார். तेरे विश्वास को परमेश्वर परखेंगे। ஆமென். இவைகளெல்லாம் சோதித்த பிறகுதான் ஆண்டவர் தருவார். इन सब को परखने के बाद ही परमेश्वर देंगे। ஆனா சிலர்லாம் என்ன யோசிக்கணும், போன உடனே கிடைச்சிடணும். लेकिन कुछ लोग क्या सोचते हैं, अरे जाते ही मिल जाना चाहिए। ஆமென். आमीन। போன உடனே சர்ச்சில எல்லாம் கிடைக்கிறதுக்கு என்ன கண்டெய்னர்லயே இங்க கொண்டு இறக்கி போட்டுருக்காங்க. अरे जाते ही चर्च में से सब कुछ मिलने के लिए यहाँ क्या कंटेनर से उतार के रखे हैं क्या? பிரைஸ் தி லார்ட். Praise the Lord। என்ன சைனா மாலா இறக்கி போட்டுருக்கோம். यहाँ चाइना का माल उतार के रखे, அந்த உடனே எடுத்துட்டு போறது. आते लेकर जाओ करके। வாங்க நீங்க விரும்புறதெல்லாம் எடுத்துட்டு போங்க. आइए और जो आप चाहते हो उसे लेकर जाइए। அப்படி எல்லாம் கிடையாது. ऐसा सब नहीं, தருவாருங்க. देंगे। நீ கேட்கறதையும் தருவார், கேட்காத அதை விட அதிகமா அவனுக்கு தருவார். तू जो मांगता है उसे भी देंगे और तूने मांगा नहीं उसे भी देंगे। ஆனா உடனே ஒண்ணும் கிடைக்காது. लेकिन तुरंत नहीं देंगे। உண்மையா இருக்கிறியான்னு உன்னை சோதிப்பாரு. अरे तू सच्चा है क्या करके परखेंगे। விசுவாசத்துல உறுதியா இருக்கியான்னு சோதிப்பாரு. तू विश्वास में पक्का है मजबूत है क्या करके परखेंगे। ஆமா, நீயே விசுவாசத்துல தள்ளாடி தள்ளாடி ஒரு பாட்டு வந்துச்சுல, தள்ளாடுது தமிழகம் அப்படின்னு. अरे तू खुद विश्वास में लड़खड़ाते हुए आगे नहीं पीछे नहीं से लड़खड़ाते इस समय फिर कैसे। ஓ விசுவாசம் இப்படி கிடக்கு. तेरा विश्वास तो लड़क रहा है। உனக்கு எப்படி ஆண்டவர் தருவாரு? तेरे को परमेश्वर कैसे देंगे। நீ உண்மையா இரு, तू सच्चा रहे, விசுவாசத்துல இரு. तू विश्वास में रहे। அதுக்கு பிறகு கர்த்தர் தராம இருந்தா என்கிட்ட கேளு. उसके बाद परमेश्वर नहीं देते तो तुम मुझसे मांग। நான் ஆண்டவர்ட்ட கேக்குறேன், ஏன் ஆண்டவரே கொடுக்கல? मैं परमेश्वर से पूछूंगा परमेश्वर आपने क्यों नहीं दिया। Praise the Lord. Praise the Lord। ஆமா, இவ பெத்லகேமுக்கு வந்த உடனே வாழ்க்கை துளிர் விடலங்க. हाँ देखिए बेथलेहम में आते तुरंत इसका जीवन नहीं खिला, ஆனா துளிர் விட்டுச்சு. लेकिन खिला உடனே துளிர் விடல. तुरंत नहीं। அவ வாழ்க்கையில வந்த உடனே பாத்தீங்கன்னா उसके जीवन में आते ही देखोगे तो 4வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா, 4थे अध्याय के 30वें वचन को आप पढ़कर देखोगे तो இங்க வந்த உடனே அவளுடைய சொந்த நிலத்தை விட்டு சாப்பிடுவதற்கு பிரயாசப்படுகிறாள். यहाँ पर आते वो खुद के जायदाद को बेचकर खाने का प्रयास करती है। Praise the Lord. Praise the Lord। ஆமா, இத வித்தாத்தான் இனி சாப்பிட முடியும். अरे इसे बेचेंगे तभी खा सकते। இந்த அளவுக்கு அவளுக்கு வறுமை. उतना दूर तक उसके अंदर खालीपन। ஆமா, நகோமியோட ஒரு மருமகள் கூட வருகிறார், ரூத் என்று சொல்லக்கூடியவள். नहोमी के साथ एक बहू आती है रूत कर। அடுத்த வாரம் ரூத் குறித்து நான் உங்களுக்கு சொல்வேன். अगले हफ्ते रूत के बारे में बताऊंगा। ஏமா அந்த ரூத் என்ன செய்றானா, वो रूत क्या करती है, மாமியாரை பார்த்து சொல்றா, सासू माँ को देख कर कहती है நீங்க இங்க இருங்க, आप यहाँ पर बैठो। Praise the Lord. நான் இன்னும் அரை மணி நேரம் கிடக்குன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். मैं भी और आधा घंटा ही करके प्रचार कर रहा हूँ। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. Hallelujah। ஏமன் ஸ்தோத்திரம், நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए। ஏமன் ஸ்தோத்திரம், இவருடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னா, इसका जीवन कैसे जा रहा है। ஏமன் ஸ்தோத்திரம் ஒண்ணுமே இல்ல, कुछ भी नहीं है, ஒண்ணுமே இல்ல. कुछ भी नहीं है। Praise the Lord. Praise the Lord। வறுமையில தான் வந்து நிக்கிறா. खालीपन में आके खड़ी है। தாத்தா சாப்பிட முடியாது. अरे इसे बेचेंगे तभी खा सकते। ஏமன் அடுத்து என்ன செய்றா, अगला क्या करती है, அவ மருமக சொல்றா, उसकी बहू कहती है மாமியார் நகோமியை நீங்க வீட்ல இருங்க, सासू माँ नहोमी आप घर पर बैठो। நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா, मैं क्या करने वाली मालूम है क्या, வயல் நிலங்களுக்கு போறேன். मैं खेतों में जाऊंगी। அவங்க வயலுக்கு இல்ல, उनके खेत में नहीं, அவங்க வயல்ல இதுவரைக்கும் விதை விதைக்கிறதுக்கு விதை இல்லை. उनके खेत में अभी भी बीज बोने के लिए बीज नहीं, நிலத்தை பண்படுத்துவதற்கு கூலி கொடுப்பதற்கு கூலி இல்லை. जमीन को तैयार करने के लिए लोगों को कूली देने के लिए कूली नहीं। இவ்வளவு தரித்திரத்துல வந்திருக்கிறா, उतने कंगालपन में आके खड़े, எல்லாம் இழந்துகிட்டு வெறும் துணியோட எல்லாம் வந்து நிக்கிறா. अरे सब कुछ खोकर सिर्फ कपड़े के साथ आके खड़ी है। சாப்பாட்டுக்கே வழி இல்ல. अरे खाने के लिए रास्ता नहीं। மருமக ரூத் சொல்றா, बहू रूत कहती है அடுத்தவர்கள் நிலத்துக்கு போகிறேன், मैं दूसरों के खेती की जमीन में जाती हूँ। அவர்கள் அறுவடை செய்வார்கள், वे कटनी का काम करेंगे, அறுவடை செய்து எல்லாவற்றையும் சேர்ப்பார்கள். कटनी के बाद सब कुछ वो बटोरेंगे। சேர்த்து போகிற இடத்தில் கொஞ்சம் சிந்தி கிடக்குமே. बटोर के जाने वाले जगह पे थोड़ा सा जो नीचे गिरा रहता है। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. Hallelujah। எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் தெரியும்னு தெரியல. कितने लोग को ये अनुभव पता है मालूम नहीं। எங்க ஊர்ல நாங்க பார்த்திருக்கோம், हमारे गांव में हमने देखा है நிலமில்லாதவர்கள், जिनकी कोई जमीन नहीं, அறுவடை இல்லாத இடத்துல जिन அறுவடை அறுக்கும் போது, जब कटनी के समय कटनी होता है, அறுத்து கொண்டு போகிறவர்கள் பின்னால போவாங்க. जो कटनी करके जो लोग जाते उनके पीछे पीछे जाते हैं, அவர்கள் எல்லாத்தையும் கட்டி வச்சிட்டு தூக்கிட்டு போவாங்க பாருங்க. वे सब कुछ जब बांध के उठा के ले जाते हैं, அதுல சிந்தி கிடக்கும், उसमें जो बचा कुचा गिरा रहता है, நெல் மணிகள், जो भी दाने रहते हैं, பொறுக்கி பெட்டியில போட்டு கொண்டு போவாங்க. उसे उठा के पेटी में डाल कर ले जाते हैं। நல்லா கவனிச்சுடுங்க, अच्छे से ध्यान दीजिए। இந்த நிலைமை தான், यही स्थिति, சிந்தி கிடக்கக்கூடிய சில மணிகளை பொறுக்கும்படி ரூத் போகிறார்.
बच्चा कुचा जो नीचे गिरा है, कुछ अनाज गेहूं के दाने, उससे उठाने के लिए वो जाती है रूथ। அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, उतना कष्ट उठाए, அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. उतना गरीब। பெத்லகேமில் போன பிறகும் கஷ்டம் உண்டாயிற்று. बेथलेहम में जाने के बाद भी कष्ट हुआ, ஆனா लेकिन இவ திரும்பினது உண்மையாய் கர்த்தரிடம் திரும்பினார். ये जब पीछे मुड़ी वापिस आई तो सच्चाई से परमेश्वर के पास आई। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। வெறும் பெத்லகேமுக்கு அவள் திரும்பவில்லை. अरे ऐसे ही बेथलेहम क्यों नहीं आई? அவள் பெத்லகேமுக்கு திரும்பினாள் என்று சொன்னார். वो बेथलेहम की तरफ आई करके कहे तो அவள் கர்த்தரிடத்தில் திரும்பினாள். वो परमेश्वर की तरफ घूमी, தன் பாவங்களை அறிக்கையிட்டு अपने पाप को अंगीकार कर கடந்த காலத்தின் வாழ்க்கையை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து விட்டார். गुजरे दिनों के जीवन को परमेश्वर के सम्मुख अर्पण कर இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டையின் கீழே அவர் அடைக்கலமாய் புக ஆரம்பித்தார். इस्राएल के परमेश्वर सेनाओं के यहोवा के पंखों के तले शरण लेने आई। வசனம் எவ்வளவு அழகா சொல்லியிருப்பாருங்க. वचन कितना सुंदर तरीके से कहता है, देखिए। இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக. इस्राएल के परमेश्वर यहोवा की शरण में आई हुई तुझे भरपूरी से फल मिले। மோவாப் தேசத்தில் அவள் புறப்படும் போது ये मोआब देश से निकलते समय அவள் ஒரு தீர்மானம் பண்ணியிருப்பாள். उसने एक निर्णय लिया। என்ன தீர்மானம் தெரியுமா? क्या निर्णय मालूम है क्या? இனி எனக்கு இந்த விக்கிரகம் வேண்டாம், अभी मुझे मूर्तियां नहीं चाहिए, இனி எனக்கு அந்நிய தேசம் வேண்டாம், अभी मुझे अन्य देश नहीं चाहिए, இனி நான் அந்நிய தேசத்துக்கு வர மாட்டேன், अभी मैं अन्य देश में नहीं आऊंगी, இனி பாவத்தின் ஜனங்களோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ள மாட்டேன், अब से मैं पाप के लोगों के साथ में संगति नहीं रखूंगी। இஸ்ரவேலின் தேவன் எனக்கு போதா, इस्राएल का परमेश्वर मेरे लिए काफी है, தேவன் எனக்கு போதா, परमेश्वर काफी है, தேவ ஆலயம் எனக்கு போதா, परमेश्वर का भवन मेरे लिए काफी है, தேவ ஜனங்கள் எனக்கு போதா, परमेश्वर के लोग मेरे लिए काफी है। இனி ஒருபோதும் தேவனை விட்டு பின்வாங்க மாட்டேன் என்கிற தீர்மானத்தோடு எழுந்து புறப்பட்டார். अब से एक भी बार मैं परमेश्वर को छोड़ के पीछे नहीं जाऊंगी करके इस फैसले के साथ उठकर आई। ஆமென், आमीन। பெத்லகேமில் வந்து ஆண்டவர்ட்ட சரணடைஞ்சிட்டா. बेथलेहम में आके परमेश्वर के चरण में गिर गई। அப்பத்தின் வீட்டில் வந்து ஆண்டவர்ட்ட சரணடைஞ்சிட்டா. रोटी के घर में आके परमेश्वर के चरणों में गिर गई। என்ன மன்னியும் ஆண்டவரே, मुझे क्षमा कीजिए, என்ன மன்னியும் ஆண்டவரே, मुझे क्षमा कीजिए, என்ன மன்னியும் ஆண்டவரே, मुझे क्षमा कीजिए। எல்லாத்தையும் இழந்துட்டேன், मैं सब कुछ खो दी, எல்லாத்தையும் இழந்துட்டேன். सब कुछ खो दी। உங்க கை எனக்கு விரோதமாய் பாரமாய் இருந்ததை நான் கண்டுவிட்டேன். आपका हाथ मेरे विरोध बोझ सा था, उसे मैंने देख लिया। என் மேல் வைத்த பாரமான கரத்தை என்னை விட்டு எடுத்து போட. मुझ पर रखे हुए बोझ के हाथ को मुझसे हटा लीजिए। நான் திரும்பி உங்கிட்ட வரேன். मैं फिर से आपके पास आती हूँ। என் பாவத்தின் வாழ்க்கையை அறிக்கையிட்டு நான் மனம் திரும்புகிறேன். मेरे पाप के जीवन को अंगीकार करके मैं मन फिराती हूँ। தீர்மானத்தோடு ஆண்டவர்ட்ட வந்தா. एक निर्णय के साथ परमेश्वर के पास आई। ஆண்டவர் அவருடைய உண்மைத்துவத்தை கண்டறிந்தார். परमेश्वर उसके सच्चाई को जाने। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। அவருடைய கஷ்டங்களை கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தாருங்க. उसके कष्ट को परमेश्वर बदलने लगे। அவருடைய வாழ்க்கையை துளிர்விட ஆரம்பிச்சாருங்க. उसके जीवन को फिर से खिलने के लिए रखे। Praise the Lord. Praise the Lord। நேரமில்ல, கொஞ்சம் வேகமா போறோம். உங்களுக்கு समय नहीं, थोड़ा जल्दी से जाता हूँ। கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए। கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை என்ன செய்தார் தெரியுமா? परमेश्वर उसके जीवन में क्या किया मालूम है क्या? இந்த நகோமியுடைய மருமகள் ரூத் ये नहोमी की बहू रूत வயல் நிலங்களை பொறுக்குவதற்கு போனாளே, தானியங்கள் பொறுக்குவதற்கு போனாளே, जहाँ पर देखो एक खेतों में जाके अनाज को बटोरने गई, அவளை ஆண்டவர் வழிநடத்த ஆரம்பித்தார். उससे परमेश्वर चलाने लगे। 2வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கும் போது दूसरे अध्याय के 3 वचन में पढ़ते அவ समय போன இடம் எங்க தெரியுமா? वो जिस जगह पर गई थी वो कौन सी जगह थी मालूम है அந்த क्या? வசனம் சொல்லுது பாருங்க. वो वचन कहता है, அவள் देखिए, போய் வயல் நிலங்களில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்க போனாள். वो जाकर खेत में लावने वालों के पीछे बिनने लगी। தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் और जिस खेत में वो संयोग से गई थी, எலிமெலேக்கின் வம்சத்தான் ஆகிய போவாஸ் உடையதாயிருந்தது. वो एलीमेलेक के कुटुंबी बोआज का था। ஸ்தோத்திரம். எலிமெலேக் நகோமியின் புருஷன், एलीमेलेक नहोमी का पुरुष, ரூத்துடைய மாமனார். रूत का ससुर। பாருங்க, देखिए, ஆண்டவர்ட்ட அவ மனம் திரும்பி வந்தா. परमेश्वर से मन फिरा कर आई। இவ போகிற இடத்துல என்ன நடக்கு? ये जिस जगह पर गई वहां पर क्या होता है? சரியான இடத்திற்கு அவளை ஆண்டவர் வழி நடத்தி சென்றார். परमेश्वर उसे सही जगह की ओर अगुवाई करके ले गए। ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் தெரியுமா? क्यों आपसे कह रहा हूं मालूम है வேறு क्या? ஒரு நிலத்தில் இவள் பொறுக்க போனால் दूसरे एक जमीन में ये बटोरने गई होती तो அவளை துரத்திடுவாங்க.
उसे भगा दिए होते, துரத்திடுவாங்க, भगा दिए होते, அப்படின்னுவாங்க. चल हट करके भगा दिए होते. Praise the Lord. Praise the ஆனா Lord. கர்த்தர் இவள लेकिन परमेश्वर इसे அவளுடைய வம்சத்தான் ஆகிய போவாசுடைய வயல் நிலத்துக்கு அனுப்பினார். उसी के कुटुंबी बोआज के खेतों के जमीन में बेचे. அவன் வர்றான், போவாஸ் வர, இவ பொறுக்கிட்டு நிக்கிறா. ये जो है बटोर रही है और बोआज आता है. போவாசுக்கு தெரியாது இவ யாருன்னு சொல்லி. बोआज को पता नहीं ये कौन है करकर. ஆமென், आमीन. ஆமென். கேள்விப்பட்டான், सुना நகோமியும் மருமகள் வந்திருக்காங்க. नहोमी की बहू आई है ஆனா करकर. மருமகளை இவன் பார்த்ததில்ல போவாஸ். लेकिन बहू को उसने देखा नहीं. बोआज போவாஸ் ஒரு பெரிய செல்வந்தனுங்க. बोआज एक बड़ा धनवान व्यक्ति. அவன் வந்து வேலைக்காரங்கள்ட்ட கேக்குறான், वो आकर नौकरों से पूछता है இவ யாரு, ये कौन है, இவ யாரு? ये कौन है. சொல்றாங்க நகோமியுடைய மருமகள். कहते ये नहोमी की बहू है. போவாஸ் என்ன செய்றான் தெரியுமா? बोआज क्या करता है मालूम है क्या. மகளே நீ வேற எந்த வயலுக்கும் போகாத, हे बेटी तू और किसी के खेत में मत जा, உன்னை துரத்திடுவாங்க. तुझे वहां से भगा देंगे. இந்த வயல்லே அறுவடை அமன் ஸ்தோத்திரம் அறுத்து முடியும் வரைக்கும் இந்த வயல்லே நீ பொறுக்கிக் கொள்ளலாம். इसी खेत में जब तक कटनी खत्म नहीं होती तो इसी खेत से तू बटोर लेना. ஒன்னாவது पहला கர்த்தரிடத்தில் நகோமி திரும்பினபடினால परमेश्वर के पास नहोमी मुड़ी इस वजह से அவ மருமகளை சரியான இடத்துக்கு கர்த்தர் வழி நடத்தி சென்றார். उसके बहू को परमेश्वर सही जगह पर चला कर ले गए. இரண்டாவதாக दूसरा ஏமன் ஸ்தோத்திரம் அந்த எஜமானுடைய கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணினார். उस मालिक की नजर में दया प्राप्त कराई. மூணு तीसरा அந்த எஜமானையே திருமணம் முடிப்பதற்கு கர்த்தர் அவளுக்கு உதவி செய்தார். उसी मालिक के साथ उसका विवाह होने के लिए परमेश्वर मदद किए. நல்ல கவனிங்க, अच्छे से ध्यान दीजिए, நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए. மோவாபுக்கு போன பிறகு எல்லாம் இழந்து போனா. मोआब में जाने के बाद सब कुछ खो दी. திரும்பி வந்தப்ப கஞ்சி குடிக்கிறதுக்கு கூட வழி இல்லாம திரும்பி வந்தா. अरे वापस जब आई तो कंजी खिचड़ी खाने के लिए भी हैसियत नहीं, ऐसी आई थी. ஆனா लेकिन மனம் திரும்பினபடியினாலே मन फिरा इस वजह से, இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டையின் கீழ் மறுபடியும் அவள் வந்ததினால इस्राएल के पंखों के, इस्राएल के परमेश्वर के पंखों के तले वापस आई इस वजह से. கர்த்தர் அவளை எப்படி ஆசீர்வதிச்சா தெரியுமா? परमेश्वर से कैसे आशीष के मालूम है क्या. அந்த தேசத்தில் ஒரு பெரிய எஜமாட்டியாய் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். நல்ல கையை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. परमेश्वर से उस देश में एक बड़ा मालकिन के रूप में आशीष किए. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. வறுமை மாறினது, उसकी खालीपन बदली, சரித்திரம் மாறினது. कंगालपन बदली. நேற்றைக்கு வரைக்கும் பெட்டி எடுத்துட்டு போய் கீழே சிந்தினவைகளை பொறுக்கிக் கொண்டிருந்தவள் अरे कल के दिन तक पेटी को ले जाकर जो भी नीचे बचा कुचा था उसे बटोर रही थी. ஆனா இன்னைக்கு நைட்டு लेकिन आज क्या हो ஒரு गया. பெரிய எஜமாட்டியாய் தலை நிமிர்ந்து நிற்கிறார். वो एक बड़ी मालकिन बन के सिर उठा के खड़ी है. காரணம் என்ன தெரியுமா? कारण क्या मालूम है क्या. மனம் திரும்புதல், मन फिराना, மனம் திரும்புதல். मन फिराना. பாவத்தை விட்டு வெளியே வந்ததினால, पाप को छोड़ के बाहर आई इस वजह से, அசுத்தத்தையும் அருவருப்பையும் விட்டு வெளியேறினபடியினால अशुद्धता और घिनौनापन को छोड़ के बाहर आई इस वजह से, நகோமியுடைய வாழ்க்கையை துளிர்விட செய்தார் கர்த்தர். नहोमी के जीवन को परमेश्वर खिलने के लिए रखे. நகோமியுடைய வாழ்க்கையின் துக்கத்தை மாற்ற ஆரம்பிச்சார். नहोमी के जीवन के दुख को परमेश्वर बदले. இதை விட பெரிய செய்தி உங்களுக்கு சொல்றேன். इससे भी बड़ा एक संदेश आपसे कहता हूँ. இந்த நகோமியுடைய மருமகள் ரூத் தான் போவாஸ் திருமணம் என்றார். इसी नहोमी की बहू रूती बोआज से विवाह करती है. இந்த போவாஸுக்கு பிறந்து தான் தாவீது ராஜாவுடைய தகப்பன் ஈசாய். और इसी बोआज का जो बेटा हुआ वही दाऊद राजा का परदादा है. இந்த சந்ததியில தான் தாவீது வர்றாரு. इसी वंशज से दाऊद आते हैं. இந்த சந்ததியில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வெளிப்பட்டாருங்க. इसी वंशावली से प्रभु यीशु मसीह धरती पे प्रकट हुए. ஹல்லேலூயா, हालेलुया. வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது, उसके जीवन में एक आनंद होता है. வாழ்க்கையில இருக்க துக்கம் மாறுகிறது, उसके जीवन का दुख बदलता है. ஆமென். அவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகிறது, उसके जीवन में एक आनंद होता है. அவருடைய வாழ்க்கையில அவன் ஸ்தோத்திரம் இருந்ததான மாறா கசப்புகள் மாற ஆரம்பிக்கிறது. उसके जीवन में का जो मारा कड़वाहट है वो बदलता है. Praise the Lord. Praise the Lord. தேவ பிள்ளையே, परमेश्वर के बच्चे, பாவ வாழ்க்கை உன்கிட்ட இருக்கிறது வரைக்கும், पाप का जीवन जब तक तेरे पास है, உன் வாழ்க்கை மோவாபில் இருக்கும் வரைக்கும், மோவாப் என்கிறது பாவ வாழ்க்கை உலகம், तेरा जीवन मोआब में, जैसे मोआब जो पाप की दुनिया है, பாவத்துல இருக்கிறது வரைக்கும் पाप में जब तक है இழப்புகள், खोना, நஷ்டங்கள், नष्ट,
கண்ணீர்கள், आंसू, போராட்டங்கள், लड़ाई, அழிவுகள் உண்டாகி கொண்டிருக்கும். नाश होते रहेगा. என்னைக்கு लेकिन जब அதை விட்டு எழும்புறியோ, उसे छोड़कर तो उठती है, அதை விட்டு எழும்புறியோ, उसे छोड़कर तो उठता है, அதை தூக்கி போட்டுக்கிட்டு ஆண்டவருக்காக வர விரும்புறியோ, उसे उठा के फेंक के परमेश्वर के लिए आता है, உனக்கு ஆண்டவர் சரியான பாதையை காட்டுவார். परमेश्वर तेरे को सही रास्ता दिखाएंगे. வாழ்க்கைக்கான பாதையை கர்த்தர் காண்பிக்க ஆரம்பிப்பார். तेरे जीवन का सही रास्ता परमेश्वर दिखाएंगे. அதுவரைக்கும் பாதைகள் மறைக்கப்பட்டு தான் இருக்கா. तब तक तेरे लिए रास्ता छिपाई रहेगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया. ஆமென். இரண்டாவதாக दूसरा, நீ ஆமென் ஸ்தோத்திரம், அந்த பாவத்தை விட்டு நீ எழும்புவாய் என்று சொன்னார். उस पाप को छोड़ के तू उठेगा तो மனிதனுடைய கண்கள்ல உனக்கு தயவு கிடைக்க ஆரம்பிக்கும். मनुष्य की आंखों में तुझे दया मिलेगी. மூணாவது, तीसरा, ஆமென் ஸ்தோத்திரமுடைய வாழ்க்கை ஒரு எஜமாட்டியாய் கர்த்தர் மாற்றுகிறார். उसका जीवन को परमेश्वर एक मालकिन के रूप में बदलते हैं. தேசத்தில் ஒரு பெரிய நிலம் புலங்கள் உள்ள பெரிய எஜமாட்டியாய் கர்த்தர் மாற்றுகிறார். देश में एक बड़ी मालकिन जिसके बहुत सारे जमीनें हैं ऐसे बनाते हैं. வாழ்க்கை கர்த்தர் மாற்றுவார். तेरा जीवन परमेश्वर बदलेंगे. நல்ல வாழ்க்கை கர்த்தர் அப்பதான் உனக்கு தர முடியும். अच्छा जीवन परमेश्वर तभी तुझे दे सकते हैं. சந்ததி பேரும் புகழும் உள்ள சந்ததியாய் பூமியில் வாழ तेरा वंश जो है नाम और प्रशंसा के साथ इस धरती पर जिएंगे. தேவ பிள்ளையே, परमेश्वर के बच्चे, ஒருபோதும் தேவனை விட்டு தூரம் போய் பின்மாற்ற நிலைமைக்கு போகணும்னு, பாவ வாழ்க்கைக்கு போகணும்னு தீர்மானம் பண்ணவே செய்யாத. कभी भी परमेश्वर को छोड़ दूर जाकर पाप के जीवन में जीना है करके कभी फैसला मत कीजिए. பெத்லகேமில் இருக்கும்போது बेतलेहम में रहते समय நகோமிக்கு மோவாப் அழகா தெரிஞ்சுச்சு. नहोमी के लिए मोआब बहुत खूबसूरत दिखा. கர்த்தருக்குள்ளால இருக்கும்போது परमेश्वर के अंदर रहते समय உலகத்தின் பாவம் உனக்கு ரொம்ப அழகா தெரியும். दुनिया के पाप तुझे खूबसूरत लगेंगे. போகாத, मत जा. அதனுடைய முடிவு ஆபத்தா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். उसका अंत मुसीबत में रहेगा करके तू समझ ले. இன்னைக்கு உனக்கு ஒருவேளை மோவாபில இருந்துட்டு இருக்கேனா, आज हो सकते तुम मोआब में है तो, பாவத்துல இருந்துட்டு இருக்கேனா, पाप में रह रहा है तो, ஏமன் அதை விட்டு எழும்ப ஆரம்பி. उसे छोड़ के तो उठ. அதை விட்டு எழும்ப ஆரம்பி. उसे छोड़ के उठ. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए. ஏற்பாட்டின் புத்தகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்கிறார். नए नियम में जो है प्रभु यीशु मसीह दृष्टांत कहते ஒரு हैं. மனுஷனுக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தார்கள். एक पिता के लिए दो बेटे थे. ஒருவன் மூத்தவன், இரண்டாவது உள்ளவன் இளையவன் என்று வேதம் சொல்கிறது. एक बड़ा बेटा दूसरा छोटा कर. இளையவன் ஒரு நாள் தகப்பனிடத்தில் போகிறார். छोटा बेटा एक दिन पिताजी के पास जाता है. தகப்பனே, உம்முடைய ஆசிகள் பாதி எனக்கு தரணும். पिताजी आपकी जायदाद में से आधा मुझे दीजिए. என் பங்கு எனக்கு தரணும். मेरा हिस्सा मुझे दीजिए. தினமும் தினமும் தொல்லை பண்ணிட்டு இருந்ததனால हर दिन वो सता रहा था. इस वजह से தகப்பன் பாதி சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டான். पिताजी ने आधा संपत्ति जायदाद को बांट के दे दिया. எல்லாத்தையும் கொண்டு தூரதேசம் போனா. वो सब कुछ लेके दूर देश में गया. தன் சிநேகிதரோடு எல்லாத்தையும் துன்மார்க்கமாய் அழித்தான். अपने दोस्तों के साथ मिलके सारी चीजों को दुष्टता में उड़ा दिया. எல்லாவற்றையும் இழந்து தனித்தவனானா. सब कुछ खोकर अकेले रहा. இருக்கும் வரைக்கும் நண்பர்கள் இருந்தார்கள். जब तक पैसे थे तब तक दोस्त थे. எல்லாம் இழந்தப்ப எல்லாம் போயிட்டாங்க. सब कुछ जब खो दिया तो सब छोड़कर चले गए. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்ல. अरे खाने के लिए भी रास्ता नहीं. பன்றி மேய்க்க போகிறான். अरे सुअर को चरने जाता है. பன்றிகளை மேய்த்து பன்றிக்கு கொடுக்கக்கூடியதான சாப்பாட்டை சாப்பிடுவதற்கு ஆசையா இருந்தான். अरे सुअर को चराकर सुअर जो खाते उस खाने को खाने के लिए चाह के साथ था. எஜமான் அதை கொடுக்கவில்லை. और उसके मालिक ने उससे भी नहीं दिया. ஒரு நாள் அவன் தீர்மானம் பண்ணினான். एक दिन उसने फैसला किया. என் தகப்பன் வீட்டில் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு அழகான வாழ்க்கை. मेरे पिता के घर में जो मैं जीवन जी रहा था वो कितना सुंदर था. என் தகப்பன் வீடு எவ்வளவு ஆசீர்வாதமான வீடு. मेरा पिताजी का घर कितना आशीष का घर था. என் தகப்பன் வீடு எவ்வளவு சமாதானம் நிறைந்த வீடு. मेरा पिता का घर कितना शांति के साथ था. என் தகப்பன் வீட்டில் எவ்வளவு வேலைக்காரர்கள். मेरे पिता के घर में कितने सारे नौकर चौकर. என் தகப்பன் வீட்டில் குறைவில்லாத ஆகாரம். मेरे पिता के घर में कोई भोजन वस्तु की कमी नहीं. தகப்பனை விட்டு தூரம் போனதினால் ஒன்றுமில்லையே. पिता को छोड़ के दूर गए इस वजह से कुछ नहीं है. எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே. सब कुछ खो दिया मैं. ஒரு நாள் சிந்திக்க ஆரம்பித்தான். एक दिन सोचने लगा. தீர்மானம் பண்ணினான். फैसला किया. இனி இந்த இடத்தை விட இருக்க மாட்டேன். आगे मैं इस जगह पे नहीं रहूंगा. அவன் எழுந்து புறப்பட்டு தகப்பன் வீட்டுக்கு போனான். वो उठकर निकलकर पिता के घर गया. அல்லேலூயா. हालेलुया. தகப்பன் அவனை கட்டி அணைத்து पिता उसे गले लगकर நல்ல குளிப்பாட்டி, अच्छे से नहलाकर, நல்ல ட்ரெஸ் போட்டு, अच्छा कपड़ा पिनाकर, நல்ல மோதிரம் போட்டு, अच्छा अंगूठी पिनाकर, கொளுத்த கண்டை அடித்து விருது பண்ணினான் என்று வேதம் சொல்கிறது. अच्छा मोटा बछड़ा मारकर अच्छे से मेहमान नवाजी की. இன்னைக்கு தகப்பன் வீட்டை விட்டு தூரமா இருக்கிறியா? हाँ तो पिता के घर को छोड़ के दूर है क्या? தகப்பனை விட்டு தூரமா இருக்கிறியா? पिता से दूर है क्या? ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க, एक बात तू समझ ले. இழப்புகளுக்கு குறைவே இல்லை. हर एक खोने की कोई कमी नहीं होगी. வேதம் சொல்கிறது. वचन कहता है. Praise the Lord.
Praise the Lord. தகப்பனை விட்டு தூரம் போகிறவனுக்கு இழப்புகளுக்கு குறைவில்லை. जो पिता को छोड़ के दूर जाएगा उसके लिए खोने के लिए कोई कमी नहीं रहेगी. நகோமியுடைய வாழ்க்கை இழப்புக்கு மேல் இழப்பு. नहोमी के जीवन में खोने के ऊपर खोना. எல்லாவற்றையும் இழந்து தனித்தவளானாள். सब कुछ खोकर अकेली खड़ी रही. இளைய குமாரனுடைய வாழ்க்கை இழப்புகளுக்கு மேல் இழப்பு. छोटा भाई का जीवन में भी ऐसे खोने के ऊपर खोना. அவனும் எல்லாவற்றையும் இழந்து தனித்தவனானான். वो भी सब कुछ खोकर अकेले रहा. ரெண்டு பேரும் எழும்பி புறப்பட தீர்மானம் பண்ணினார்கள். लेकिन ये दोनों उठकर निकलने का फैसला किए. இளைய குமாரன் தகப்பன் வீட்டுக்கு புறப்பட்டான். छोटा बेटा पिताजी के घर जाने के लिए निकला. மனம் திரும்பி தகப்பனிடத்தில் போய் அறிக்கையிட்டான். मन फिराकर पिताजी के पास जाके अंगीकार किया. தகப்பனே, पिता, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்து விட்டேன். मैं तुम्हारे खिलाफ और स्वर्ग के खिलाफ पाप किया हूं. உங்க பிள்ளைன்னு சொல்றதுக்கு யோக்கியம் இல்ல. आपका बच्चा हूं कहने के लिए योग्यता नहीं. ஒரு வேலைக்காரனாவது ஏற்றுக்கொள்ளுங்க. आपका नौकर के रूप में मुझे अंगीकार कीजिए. யாவது ஏற்றுக்கொள்ளுங்க. कैसे भी अंगीकार कीजिए. ஒன்னு சொல்லட்டா, एक बात बोलूं क्या? தகப்பன் வேலைக்காரனாய் ஏற்றுக்கொள்ளவில்லை, மகனாகவே ஏற்றுக்கொண்டார். पिताजी उसे नौकर के रूप में नहीं अपनाए, उसके बेटे के रूप में अपनाए. நீ மனம் திரும்பி வந்தால் तुम मन फिरा के आएगा तो உன்னை ஆண்டவர் அந்நியனாக பார்ப்பதில்லை. तुझे परमेश्वर अन्याय करके नहीं देखेंगे. தன் பிள்ளைகளாகவே உன்னை சேர்த்துக் கொள்ளும் தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. तू उनका ही बेटा है, बेटी है करके वैसे अंगीकार करने वाला हमारा प्रभु यीशु है. தான் நம்ம மேல அன்பா இருக்கிற தெய்வங்க. वही हमारे ऊपर प्रेम से रहने वाला परमेश्वर है. Praise the Lord. Praise the Lord. பணத்தை இழந்தான், पैसे को खोया, நல்ல சாப்பாட்டை இழந்தான், अच्छा खाना को खोया, தகப்பனின் அன்பை இழந்தான். पिता के प्रेम को खोया, ஆமென். தகப்பனுடைய ஆமென் சமாதானத்தை இழந்தான். पिताजी के शांति को खोया, தகப்பன் விட்டு சகல நன்மை இழந்தான். पिता के घर के सारे भलाई को खोया. எழுந்து என்னைக்கு தகப்பட்டு போனானோ उठ के जिस दिन पिता के पास वापिस आया, மறுபடி சகலத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டா. फिर से वापिस सब कुछ पा लिया. இன்னைக்கு கர்த்தர் சிலருக்கு சொல்லுகிறார், हाथ परमेश्वर कुछ से कह நீ रहे, இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள மறுபடி ஏமன் தகப்பனோடு சேர்ந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். तूने जो खोया है उसे फिर से पाने के लिए वापस पिता के साथ आके जुड़ जा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. மனம் திரும்ப, मन फिरा. செய்த தவறு ஆண்டவர்ட்ட ஒப்புக்கொடு. जो गलती तूने की उसे परमेश्वर से मान ले. ஆண்டவர்ட்ட திரும்பி வந்துரு. परमेश्वर से वापस आ जा. Praise the Lord. Praise the Lord. இன்னைக்கு யோசித்து பாரு, आज सोच के देख, நீ இன்னைக்கு எங்க இருக்கிற? तू आज कहां पर है? பெத்லெஹேமில் இருக்கிறியா, மோவாபில் இருக்கிறியா? बेथलेहम में है कि मोआब देश में है? ஒருவேளை மோவாபில் இருப்பேனா, நீ மறுபடி எழும்பி பெத்தேலுக்கு போ. हो सकता है तू मोआब देश में तो फिर से उठ के तू बेथलेहम में आ. அதுதான் நம்முடைய தகப்பனுடைய வீடு. वही हमारे पिता का घर है. இங்கதான் ஆஸ்தியும் அந்தஸ்து நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். वहीं पर आस्था और पद हमारे लिए परमेश्वर रखे हैं. அவர்கிட்ட தான் நமக்கு சகல சுதந்திரமும் இருக்கு. उसी के लिए हमारे लिए सारा जो हक है. அங்கதான் சுகமும் பலனும் ஆரோக்கியம் நமக்கு இருக்கு. वहीं पर सुख बल आरोग्यता हमारे लिए है. நன்மைகள் அங்கதான் உண்டாக ஆரம்பிக்கும். भलाइयां हमारे लिए वहीं पर होगी. பெத்லெஹேமில தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. बेथलेहम में ही आनंद का जीवन है. அல்லேலூயா, हालेलुया. பெத்லெஹேமுக்கு வந்த பிறகு தான் அவருடைய வாழ்க்கை துளிர் விட ஆரம்பிச்சிச்சு. बेथलेहम में आने के बाद उसका जीवन खिलने लगा. மோவாபில் இருக்கும் வரைக்கும் கண்ணீரும் வேதனைகளும் இழப்புகள். मोआब में जब तक थी तो आंसू और रोना और खोना. ஆண்டவரை விட்டு மட்டும் தூரம் போயிராத. परमेश्वर को छोड़ के दूर मत जा. போன நாட்கள் போதும். जो गए थे वो दिन काफी है. மோவாபில் இருந்த நாட்கள் போதும். मोआब मेरे वो दिन काफी है. எழுந்து புறப்படு, பெத்தேலுக்கு நேராக புறப்படு. उठकर निकल और बेथलेहम की ओर आ. இன்னைக்கு கர்த்தர் உன்னை மறுபடியும் நேசிக்கிறார். और परमेश्वर तुझसे फिर प्रेम करते हैं. மறுபடியும் ஒரு மறுரூபமான வாழ்க்கையை உனக்கு தருவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். एक बार फिर तुझे रूपांतर का जीवन देना चाहते हैं. மறுபடியும் உனக்கு துளிர் விடும் வாழ்க்கை கர்த்தர் தர விரும்புகிறார். फिर से तू खिले ऐसा एक जीवन देना चाहते हैं. மறுபடியும் நீ இழந்தவைகளை திருப்பிக் கொள்ளும் நாட்களை கர்த்தர் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். फिर से तूने जो खोया है उसे पाने का दिन परमेश्वर तेरे सामने रखे. இந்த காரியத்துல மனம் திரும்பணும். जिस कार्य में मन फिराना है, இந்த பாவத்தை விடணும். जिस पाप को छोड़ना है, இந்த ஐக்கியத்தை விடணும். जिस संगति को छोड़ना है, இது ஆண்டவருக்கு பிரியமில்ல, जो परमेश्वर को पसंद नहीं, விட்டு வெளியே வர தீர்மானம் பண்றியா? उसे छोड़ के बाहर आने का फैसला करते हो क्या? மோவாபில இருந்து வெளியே வர்றதுக்கு தீர்மானம் பண்றியா? आप देश से बाहर आने का फैसला करते हो क्या? மோவாப் உன்னை கசக்கி பிழிந்து ஏமன் உன் வாழ்க்கையை நாசம் பண்ணி கொண்டே தான் இருக்கா. मोआब तुझे कस कर पकड़ कर दबा कर निचोड़ के तेरे जीवन को नाश करते रहेगी. கர்த்தர்ட்ட வா. तू परमेश्वर के पास आ. வாழ்க்கை திரும்ப உனக்கு. तेरा जीवन बदलेगा. வாழ்க்கை திரும்ப. तेरा जीवन मुड़ेगा. வாழ்க்கை கர்த்தர் துளிர் விட ஆரம்பிக்க செய்வார். तेरा जीवन को परमेश्वर खिलने के लिए रखेंगे. முழங்கால் படிடுவா. घुटने टेकेंगे. கர்த்தர் நோக்கி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். परमेश्वर को देखकर हम सभी प्रार्थना करेंगे. எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். सभी जन प्रार्थना करेंगे. ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். सभी जन परमेश्वर को देख के प्रार्थना करेंगे. எல்லாரும் முழங்கால் படிட ஆரம்பிங்க. सभी जन घुटने टेकिए. ஒருவேளை இன்னைக்கு हो सकता है आज காலை நேரத்துல सुबह के
समय இவன் உன் வாழ்க்கை மோவாபுக்கு நேராய் திரும்பி இருக்கலாம். तेरा जीवन मोआब की ओर घुमा है, அல்லது மோவாபுக்கு போறதுக்கு அவன் சிந்தையில் ஆசை வந்திருக்கலாம். नहीं तो मोआब में जाने का विचार इच्छा तेरे मन में आया होगा. அல்லது பெத்லகேமில் இருக்கிற நீ, नहीं तो बेथलेहम में रहने वाला तू வெளிய மோவாபை பார்க்கும்போது உனக்கு மோவாப் கவர்ச்சிகரமா இருக்கலாம். बाहर मोआब को देखते तुझे आकर्षित लगता हो, அதன் மேல உனக்கு கொஞ்சம் ஆசை வந்திருக்கலாம். उसके ऊपर थोड़ा तेरा इच्छा आया हो. இன்னைக்கு பகல் காலத்தில் கர்த்தருடைய ஆவி உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். दोपहर के समय परमेश्वर का आत्मा तुझसे बात कर கைகளை रहा है. வானத்துக்கு நேரா உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லு, हाथों को स्वर्ग की ओर उठाकर परमेश्वर को மோவாப் देखकर எனக்கு बोलिए, வேண்டாம் ஆண்டவரே, मोआब मुझे नहीं चाहिए, பாவத்தின் வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, पाप का जीवन मुझे नहीं விக்கிரக चाहिए, ஆராதனைகள் வேண்டாம் ஆண்டவரே, मूर्ति आराधना नहीं चाहिए, அருவருப்புகள் வேண்டாம் ஆண்டவரே, घिनौनापन नहीं चाहिए, துன்மார்க்கமான வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே, दुष्टता का जीवन नहीं चाहिए, துன்மார்க்கரோடு உள்ள ஐக்கியம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, दुष्टों की संगति मुझे नहीं चाहिए, நான் உம்மை நேசித்தேன், मैं तुमसे प्रेम करता உம்மோடு हूँ, கூட பெத்லகேமில் இருப்பதற்கு விரும்புகிறேன். तुम्हारे साथ बेथलेहम में रहना चाहता हूँ. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? कितने लोग बोलेंगे உம்மோடு கூட பெத்லகேமில் இருக்க விரும்புகிறேன். आपके साथ बेथलेहम में रहना चाहता हूँ, பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு நான் திரும்ப விரும்பவில்லை. बेथलेहम को छोड़ के मोआब में नहीं जाना चाहता हूँ. இன்னைக்கு மேல உம்முடைய கரத்தை வைங்க ஆண்டவரே, आज मेरे ऊपर आपका हाथ रख लीजिए, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே, हाथ उठाकर बोलिए, என் வாழ்க்கையில मेरे जीवन में எங்கேயாவது மோவாபின் வாழ்க்கை இருக்கும்னு சொன்னா, अगर कहीं पर मोआब मेरे जीवन में है ஒரு तो சின்ன காரியம் இருந்தா கூட एक छोटा कार्य है तो மனம் भी திரும்ப விரும்புகிறேன், मन फिराना चाहता மனம் हूँ, திரும்ப விரும்புகிறேன். मन फिराना ரெண்டு चाहता हूँ. கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. दोनों हाथों को परमेश्वर की ओर उठाकर परमेश्वर के सामने समर्पण வாழ்க்கையில कीजिए. எங்கேயோ மோவாப் இருக்கு, तेरे जीवन में कहीं पर तो मोआब ஏதோ है, அருவருப்பு இருக்கு, कुछ तो घिनौनापन है, ஏதோ ஒரு பாவம் இருக்கு, कुछ तो पाप है, ஏதோ ஆண்டவர் விட்டு தூரமா இருக்கிற வாழ்க்கை இருக்கு. कुछ तो परमेश्वर से दूर रहने का अनुभव है, கண்களின் இச்சை, आंखों की अभिलाषा, மாமிசத்தின் பெருமை, शारीरिक घमंड, மாமிசத்தின் இச்சைகள் शारीरिक अभिलाषा உனக்குள்ளால இருக்கா? तेरे अंदर है क्या? அதுதான் மோவாப், वही मोआब है, அதுதான் மோவாப். वही मोआब है. ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை விட்டுவிட செய்யறதான மோவாப் அதுதான். परमेश्वर की संगति को छोड़ने के लिए रखने वाली मोआब वही है. ஆண்டவருடைய பிள்ளைகளின் ஐக்கியத்தை விட்டுவிட செய்யும் மோவாப் அதுதான். परमेश्वर के बच्चों की संगति को छोड़ने के लिए रखने वाली मोआब वही கைகளை है. உயர்த்தி சொல்ல ஆண்டவரே, हाथ उठा के बोल, என் சத்தத்தை கேட்காம ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்ல ஆரம்பிங்க. मेरी आवाज मत सुनिए, आप लोग एक मिनट परमेश्वर को देखकर बोलिए, எனக்குள்ளால என்ன மோவாப் இருக்குப்பா? मेरे अंदर कौन सा मोआब है? இழப்புகள் மேல இழப்புகள் வருவதற்கு காரணம் என்ன? कोने के ऊपर कोने का आने का कारण क्या எனக்கு है? வாசல் திறக்கப்படாததற்கு காரணம் என்ன? मेरे लिए रास्ता नहीं खुलने का कारण क्या है? எனக்கு ஜனங்களுடைய கண்கள்ல தயவு உடைக்க போகாமல் போனதுக்கு காரணம் என்ன? मेरे लिए लोगों की आंखों में दया नहीं मिली, उसका कारण क्या என் है? சந்ததி ஆசீர்வாதமா இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? मेरे वंश आशीषित नहीं है, उसका कारण क्या है? எங்கேயோ என் வாழ்க்கையில் ஒரு மோவாப் இருக்குப்பா, कहीं पर तो मेरे जीवन में मोआब है, எங்கேயோ என் கால மோவாபுக்குள்ளால வச்சிருக்கேன்ப்பா, कहीं तो मेरे जीवन के मेरे पैर को मोआब में रखा हूँ, எங்கேயோ என் கால மோவாபுக்குள்ளால வச்சிருக்கேன்ப்பா. कहीं पर तो मेरे पैर को मोआब में मैंने रखा है. கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. आंखों को बंद कर हाथ उठाकर परमेश्वर को देखकर बोलिए, எத்தனை பேர் நகோமி மாதிரி உண்மையாய் எழுந்து வருவதற்கு தீர்மானம் பண்ணுகிறீர்கள்? कितने लोग नहोमी की तरह सच्चाई से उठकर आने का फैसला करते हो? இன்றைக்கு ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. आज परमेश्वर साफ बातें की, வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல மோவாபுல கால் வச்சிருக்கிற, तेरे जीवन में किसी तो एक जगह पे तूने मोआब के अंदर पैर रखा है, ஏதோ ஒரு மோவாபின் கிரியை உனக்குள் இருக்கு. कोई तो एक मोआब की क्रिया तेरे अंदर है. ஆண்டவர்ட்ட கேப்பியா கையை உயர்த்தி, परमेश्वर से मांगेगा कि हाथ उठाकर, எங்கப்பா இருக்குது? कहाँ पर है वो? என் வாழ்க்கையில அது என்னப்பா? मेरे जीवन में वो कहाँ है? எனக்கு சொல்லுங்க. मुझे बताइए. நான் மோவாபை விட்டு எழுந்து புறப்பட்டு பெத்லஹேமுக்கு போறதுக்கு ஆசையா இருக்கேன்பா. मैं मोआब को छोड़कर बेथलेहम को उठकर जाने के लिए इच्छा रखा हूँ. நீங்க என்னோட பேசுறீங்க, आप मुझसे बात किए. இழப்புகள் வந்த பிறகு மனம் திரும்பாத நிலையில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். कोना होने के बाद भी मन नहीं फिरा, इस स्थिति में हूँ. ஆண்டவரே, परमेश्वर, இன்னைக்கு நான் மனம் திரும்ப வர்றேன், आज मैं मन फिरा के आता हूँ, மனம் திரும்பி வர்றேன். मन फिरा कर आता हूँ. நஷ்டங்கள் வந்த பிறகு மனம் திரும்ப மனம் இல்லாம இருக்கேன். नष्ट आने के बाद भी मन फिराने का मन नहीं है. தோல்விகள் வந்த பிறகு மனம் திரும்பாம இருந்துட்டு இருக்கேன். हार आने के बाद भी मन नहीं फिरा. மோவாபை விட்டு விடுறதுக்கு இன்னைக்கு நான் தீர்மானம் பண்றேன்ப்பா. मोआब को छोड़ने का आज मैं फैसला करता हूँ पिता. மோவாப் வேண்டாம், मोआब नहीं चाहिए, பெத்லெகேம் தான் வேணும், बेथलेहम ही चाहिए, பெத்லெகேம் தான் வேணும், बेथलेहम ही चाहिए, ஆண்டவருடைய பிரசன்னம் தான் வேணும். परमेश्वर की उपस्थिति चाहिए. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? कितने लोग के लिए चाहत உங்க है? பிரசன்னத்தை விட்டு நான் தூரமா போக மாட்டேன்பா. आपकी उपस्थिति को छोड़ मैं दूर नहीं जाऊंगा पिता. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. हाथ उठाकर बोलिए,
ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. ஹல்லேலூயா. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேர. அந்த வார்த்தையை சொல்லுங்க. இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. ஹல்லேலூயா. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. கடைசி ஆவியானவர் உங்களோட சொல்லக்கூடிய வார்த்தை, अंतिम आत्मा परमेश्वर आपसे कहने वाली बात. எத்தனை பேர் இந்த பகல் நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தீர்மானம் பண்ணுகிறீர்கள்? कितने लोग इस दोपहर के समय परमेश्वर की वचन सुन के फैसला करने का निर्णय लेते हो? நான் ஒரு நாளும் பெத்லெகேமை விட்டு மோவாபுக்கு போக மாட்டேன். मैं एक भी दिन बेथलेहम को छोड़कर मोआब नहीं जाऊंगा. அப்படி தீர்மானம் பண்ணுகிறவங்க மட்டும் உங்க கைகளை உயர்த்துங்க. ऐसा फैसला लेने वाले सिर्फ अपने हाथ को ऊपर कीजिए. கைகளை உயர்த்தினவர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. हाथ उठाने वाले एक ही बात बोलिए. என் வாழ்நாள் முழுவதும். मेरा जीवन भर. சத்தமா சொல்லுவீங்களா? जोर से बोलोगे क्या? என் வாழ்நாள் முழுவதும். मेरा जीवन भर. பெத்லெகேமின் வாழ்க்கை, बेथलेहम का जीवन. அப்பத்தின் வீட்டின் வாழ்க்கை, रोटी के घर का जीवन. அப்பத்தின் வீட்டின் வாழ்க்கை रोटी के घर का जीवन வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். जीने के लिए समर्पण करता हूँ. எனக்கு உதவி செய்யுங்க. मेरी मदद कीजिए. சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரத்தில் என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். सर्वशक्तिमान परमेश्वर के हाथ में मेरे बच्चों के जीवन को अर्पण करते हैं. மகிமையான பிரசனம் கூட இருக்கட்டும். आपकी महिमा की उपस्थिति साथ रहे. இன்னைக்கு யாராவது மோவாபில் கால் வைத்திருந்தால், आज कोई मोआब देश में पाँव रखे है तो நகோமியை போல அந்த இடத்தை விட்டு எழும்பி பெத்லெகேமுக்கு வருவதற்கு இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க. नहोमी की तरह उस जगह को छोड़कर आज बेथलेहम में आने के लिए आज पवित्र आत्मा मदद कीजिए. என் பிள்ளைகள் ஒருவரும் मेरे बच्चों में से एक भी जन பெத்லெகேமை விட்டு மோவாபுக்கு ஒரு நாளும் போய்விடக் கூடாது. बेथलेहम को छोड़कर मोआब देश में एक भी दिन नहीं जाना चाहिए. பெத்லெகேமில் வாழ்ந்து बेथलेहम में जी खड़े தேவன் கொடுக்கும் சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று சுகமாய் சுகித்திருக்கும்படி परमेश्वर देने वाले सारी भलाई और आशीष को पाकर सुख के साथ रहने के பிதா लिए குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் என் பிள்ளைகளை வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். पिता पुत्र पवित्र आत्मा के नाम से मेरे बच्चों को बधाई देते आशीष करते हैं. கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். आपका अनुग्रह शांति हो. வருகை பரியந்தம் காத்துக்கொள்ளும். आगमन तक सुरक्षा துதியும் कीजिए. கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा आपको देते இயேசுவின் हैं. நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते प्रार्थना सुनिए अच्छे पिता. சேர்ந்து சொல்லுவோம் ஆமென். मिलकर बोलेंगे आमीन. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் पवित्र आत्मा की एकता शांति और உங்கள் आनंद அனைவருடையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் आपके में सदा काल के இயேசு लिए கிறிஸ்துவுடைய வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord.